இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு முன்பாக, இடைபடுவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்ம உயர்த்த போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஒருவேளை இப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கலாம், ஒரு நன்மைக்காக, இல்லை ஒரு விடுதலைக்காக, சுகத்திற்காக. நீங்கள் எதற்காக வேணாலும் அப்பாவோட சமூகத்தில் மேபி யூ வெயிட்டிங் ஃபார் சம்திங், சம் மிரக்கிள் ஆர் டெலிவரன்ஸ் ஆர் அ கிஃப்ட், எதுக்காக வேணா இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, முன்னாடி அப்பா நமக்கு செஞ்ச அந்த மிரக்கிள்ஸை, ஹல்லேலூயா, இதுக்கு முன்னாடி நமக்கு அப்பா செஞ்ச நன்மைகளை, இதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை சந்தித்த விதத்தை, நம்மளை விடுதலையாக்கின விதத்தை, நமக்கு ஒரு உதவி செய்த விதத்தெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்து அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். என்னோடு இணைந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு திங்க் அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே, இப்போ இருக்கிற என்னுடைய சூழல், ஒரு அற்புதம் எனக்கு வேணும், ஒரு மிரக்கிள் எனக்கு வேணும், ஒரு நன்மை எனக்கு வேணும், ஒரு விடுதலை சுகம் எனக்கு வேணும், உங்கள் தலையிடுதல் எனக்கு வேணும். ஆனாலும் இவைகளுக்கு நடுவில்ப்பா, தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் முன்னாடி எனக்கு செய்ததை, போன வருடம் எனக்கு நீங்கள் செஞ்சதை, கடந்த நாட்களில் நீங்கள் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறேன். தேங்க்யூ அப்பா. வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அதை அப்படியே நினைத்து பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை திறந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்க்கலாமா? ஆண்டவரிடத்தில் பேசுங்க. அப்பா, எஸ் ஐ நீட் அ மிரக்கிள், எஸ் ஐ நீட் அன் என்கவுண்டர். ஆனாலும் ஆண்டவரே, போன வருடம், போன மாதம், ஏன் போன வாரம் கூட எவ்வளோ அற்புதமாக என்னை நீங்கள் தப்பு வச்சிங்க, எவ்வளோ அழகாக எனக்கு ப்ரொவைட் பண்ணிங்கப்பா. நான் ஒரு தேவைன்னு நின்ன போது என்னை நீங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு அந்த ப்ரொவிஷனை என் கையில் கொண்டு வந்து சேர்த்தீங்க. என்னை தூஷித்த மனுஷருக்கு முன்னாடியெல்லாம் என்னை நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணீங்களேப்பா. என்னை கேலி செய்தவங்களுக்கு முன்னாடியெல்லாம் என் கொம்பு நீங்கள் உயர்த்தினீங்களேப்பா. எவ்வளோ அதிசயம் என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ நன்மைகள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க. அவனுடைய சமூகத்தில் அப்பா, நீங்கள் செஞ்ச நன்மைகள் அதிகம்ப்பா, ஏராளம்ப்பா. சொல்லுங்கப்பா, தேங்க்யூப்பா. நீங்கள் செஞ்ச மிராக்கிள்ஸ்க்காக நன்றி, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீங்கள் செய்த உபகாரங்களுக்காக நன்றி. வாய்களை திறந்த அப்பாவோட பாதத்தில், அப்பா, நன்மைகள் செய்தவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். அப்பா செஞ்ச அதிசயங்களை சொல்லுங்களேன், அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுக்கு செய்ததை நீங்கள் பர்சனலாக பேசுங்க. அப்பா கூட பர்சனலாக வாயை திறந்த, ஆண்டவரே, அந்த நாளில் எனக்கு இருந்த அந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, அந்த பலவீனத்திலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை விடுதலையாக்குனீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு வீடு வாசல் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நல்ல வேலை இல்லாமல் நான் அலைந்த நாட்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு நல்ல வேலையில் எனக்கு கர்த்தர் நீங்கள் அமர செய்திருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே, சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட நான் ஏங்கி இருந்த நாட்கள்லாம் உண்டு, ஆனால் இன்றைக்கு எனக்கு என்ன தேவைனாலும் அதை உடனே வாங்குறதுக்கும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் கிருபை தந்திருக்கிறீங்களேப்பா. வாய்களை திறந்த அப்பாவுக்கு thank you for all the miracles that you have done in our lives so far, Lord. Thank you for the provisions, thank you for the protection. எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. வெறுமையா இருந்த எங்க வாழ்க்கை இன்றைக்கு நன்மைகளால் நிரம்பி இருக்கிறதேப்பா. தனிமையா இருந்த எங்க வாழ்க்கை ஆண்டவரே, இன்றைக்கு நீர் துணையாளராய் வந்ததுனால அப்பா உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உதடுகளை திறந்து, உள்ளங்களை திறந்து நீங்க செஞ்ச அதிசயங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்க நன்றி சொல்றோம். நீர் சுகம் தந்த விதங்களுக்கு நன்றி. நாங்கள் தோய்ந்து போகும்போது எங்களோடு நீங்கள் பேசி எங்களை தூக்கி நிறுத்தின வார்த்தைகளுக்கு நன்றி. ஏதோ ஒரு மனுஷரை அனுப்பி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணதுக்காக நன்றிப்பா. நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்களோ மறந்துட்டீங்களோ நாங்கள் நினச்ச போது இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன்றத சின்ன சின்ன சயின்ஸ் வழியா, சில பில் போர்ட்ஸில் நாங்கள் படித்த வார்த்தையின் வழியா, எஸ் லார்ட், நீங்க நிரூபிச்சீங்களே, உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். Thank you Jesus. Thank you அப்பா.
Thank you, Jesus. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே துள்ளுதையா. அன்று செய்த அதிசயங்களை, அப்பா செய்த நன்மைகளை அப்படியே நினைச்சு பார்த்து, விவரிக்க முடியாத நன்மைகள் எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. என்னால வார்த்தையினால உமக்கு நன்றி சொல்லி முடியாதுப்பா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்கா, உள்ளமே துள்ளுதையா. சத்தமா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. வெறுமை நிறைந்த என் வாழ்வினே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைத்தவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, அடைக்கலமே. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லை. மறுபடியுமாய், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார், இன்றைக்கு செய்தவர் என்றைக்கும் செய்வார். பயமில்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சொல்லலாமா? கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடம் அவரே என்பேன். தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடம் அவரே என்பேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் அச்சாரமே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்று
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. நேற்று செய்தீர் என்றால் இன்றைக்கும் நீர் செய்வீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறா. எவ்ரி ஃபியர், எல்லா பயங்களும் மாறட்டும். பாட 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 பாட. நேற்றும் இன்றும் என்றும் மாறா. பயமில்லையே அடைக்கலமே. சொல்லலாமா? இனி பயமில்லையே எங்கள் அடைக்கலமே. பயமில்லையே எங்கள் அடைக்கலமே. பயமில்லையே. விவரிக்க முடியாத அதிசயம் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதம் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. என் ஆதாரமே. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய ஓங்கிய புயம் அதை செய்து முடிக்கும். தாங்கினே, ஏந்தினே, சுமந்தீர், தப்புவித்தீர். ரிகபாஷிதரே, ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபையே காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? தகுதி இல்லாத எனக்கு நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி. தகுதியே இல்லாத என்னை நீர் உயர்த்தி வைத்தீரே, நன்றி. சர்வ வல்லவரே, நீர் நல்லவரே. முடிந்தவங்க அப்படியே கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா இந்த வரிகளை சொல்லலாமா? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. தடைகளை பார்த்து சொல்லலாமா? தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியும். ஏனா அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
என் ஆதாரமே. கர்த்தரே எனக்கு செய்வார், அவர் கரம் எனக்கு செய்யும். அப்படிதானே நீங்க அப்பாக்காக காத்திருக்கீங்க. மருத்துவரிடத்திலிருந்து எனக்கு வேண்டாம், மனுஷரிடத்திலிருந்து எனக்கு வேண்டாம், நீங்களே எனக்கு செய்யணும்பான்னு கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தரே செய்வார். அவருடைய புயமே உங்களுக்கு அதை செய்து முடிக்கும். His hand, His own hands, the mighty hand of God will work on behalf of you, will bring that goodness to you. உங்ககிட்ட கொண்டு வந்து அந்த நன்மையை சேர்க்கும். அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். தாமதமானாலும் நன்மையாய் முடியும், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. நல்லவரே, வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் ஆதாரமே. உம்முடைய கரத்தினால் எனக்கு அதை செய்யுங்கப்பா. நீ நல்லவரே, சர்வ தேவனே, நீரே எங்களுக்கு செய்ய வேண்டும், நீரே எங்களுக்கு செய்ய வேண்டும். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு நன்மை வேண்டும். ஜோதிகளின் பிதாவே, ஓ என்னில் விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிக்கும் வரையிலும், அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் அவர் என்னை கைவிடுவது இல்லை, அவர் என்னை கைவிடுவது இல்லை, என் கையை அவர் விடுவது இல்லை. அப்பா நிச்சயம் செய்வார். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா, உம்மிடத்திலிருந்து எனக்கு அந்த நன்மை வேண்டும்ப்பா, நான் சாட்சியா சொல்லணும், கர்த்தரே எனக்கு இதை செய்தார் என்று நான் சொல்லணும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்களோடு தேவனே எனக்கு செய்யணும், தேவனே எனக்கு செய்யணும், கர்த்தர் எனக்கு செய்யணும், அதுதான் உங்க உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தை. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு அவரே அதை செய்வார். அவருடைய புயம் அதை செய்து முடிக்கும். அவருடைய ஓங்கிய புயம் பராக்கிரமம் செய்யும், நிச்சயம் செய்து முடிக்கும். ஹராஷி கதரோ நிமலா ஷீதரா கலாதரா. வாய்களை திறந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஓரியாதராலிஷே ரிதராலிதரா. தாமதம் ஆனாலும் நன்மையாய் முடியுமே. தொடங்கியவர் முடிப்பீரே, முடிவு வரை உடனிருப்பீரே. தொடங்கியவர் முடிப்பீரே, முடிவு வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. நன்மையாய் எனக்காக முடிய செய்கிறவர். தேவனை நம்புகிற நீங்க, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம நம்புறேன்ப்பா. தாமதங்கள் ஒருவேளை உங்களை தோய்ந்து போக செய்யலாம். Maybe you are tired of delays. But delays, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா தாமதங்களும் நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும். சொல்லுங்கப்பா, ஆமாப்பா, முடிவில் எனக்கு விளங்கும். இப்போ எனக்கு ஒருவேளை புரியலை, இப்போ உங்களுடைய செயல்கள் எனக்கு விளங்கலை, நீர் என்ன செய்கிறீரா என்ற கேள்வி கூட எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், முடிவில்
when things comes to an end, நான் நம்புகிறேன் நன்மையாக அதை நீங்கள் முடிய பண்ணுவீங்க. இப்பொழுது இது எனக்கு ஒரு பிரச்சனையை போல, போராட்டத்தை போல, உபத்திரவத்தை போல, எனக்கு வெட்கத்தை உண்டாக்குமோ என்ற பயம் எனக்குள் இருந்தாலும் இல்லை, இதை கர்த்தர் இந்த சூழலை முடிய பண்ணும் பொழுது எனக்கு நன்மையாய் நீ முடிய செய்வேன். பிகாஸ் ஐ நோ தட் யூ கண்ட்ரோல் எவ்ரிதிங். எத்தனை பேர் இன்னைக்கு அதை டிக்ளேர் பண்ணுறீங்க? அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. He is controlling everything. He is controlling the air. He is controlling the mind of a person. அவர் தான் மனிதனுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுறவர். அவர் தான் காற்றை கண்ட்ரோல் பண்ணுறவர். நீங்கள் பார்க்குற எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரம் உடையவர், ஆளுகை செய்கிறவர் அவரே. எஸ் லார்ட், நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர். I know everything is in your control, Lord. எத்தனை பேர் இதை டிக்ளேர் பண்ண முடியும்? நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையில் எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறீங்க. நீங்கள் தான் என் சூழலை ஆளுகை செய்கிறீங்க. You are controlling my situations. You are ruling everything, Lord. Thank you, Jesus. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இருதயத்தை திறந்த ஒரு அருகில் நீங்கள் சொல்லும்போது தேவனுடைய ஆளுகை, அவருடைய கண்ட்ரோல், அவருடைய டொமினியன், He'll become the king of your family. அந்த ஆசனத்தை அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. நீங்கள் என்ன ஆளணும்ப்பா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. உங்க முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே. ஒரு மேகம் உங்க மேல நிழலும். It's a cry to the Spirit of God. ஆவியானவரே, ஓரியமா ஷீரா கதரோ, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, ஷகதனதரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த. என் குடும்பத்தில் நான் என்ன பலியா தரேன்ப்பா.
என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அர்ப்பணிச்சு பாடலாமா? Surrender. Surrender. The more you surrender, the more the Spirit of God takes over. எவ்வளோ நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் ஆளுகை செய்வார். எவ்வளவு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவருடைய ஆளுகையை நீங்க பார்ப்பீங்க. உங்க சிந்தையில, உங்க சரீரத்துல, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்க சூழல்ல, உங்க வேலை ஸ்தலத்துல. ஆவியானவரே, ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஷலகதனா நிகவல ஷிரலா, ஏக்கத்தோட cry to the Spirit of God. Cry. Shakhabadari khanababa shidaraba rila kefala lushika de rifala. உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நீர் இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்ற ஏக்கத்தோடப்பா. உமதாகனோ என் பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, என் வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும். இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது you're opening a door for the Spirit of God. என் விருப்பம் இல்ல உங்க விருப்பம், என் ஆசை இல்ல உம்முடைய ஆசை, என் சித்தம் அல்ல உம் சித்தம். சொல்லலாமா? ஷகபாபா, நினைவெல்லாம் உமதாகனோ, பேச்செல்லாம் உமதாகனோ, ஆவியானவரே, நினைவெல்லாம் உமதாகனோ, ரினதனா ஷிகரலாலாலா. போதாதப்பா, போதாதப்பா, இன்னுமப்பா. நாள் முழுதும் வழி நடத்தும், வாழ்நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படும். இந்த வரியை மட்டும் மறுபடியும் பாடலாமா? உங்க விருப்பத்தை செயல்படுத்துங்கப்பா. என்னும் விருப்பம் என் குடும்பத்துல, என் கெரியர்ல, என் வாழ்க்கையில, என் திருமணத்துல, என் படிப்புல, என் ஊழியத்துல உங்க விருப்பத்தை செயல்படுத்துங்க. விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ரிகாபாஷ், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல உங்க விருப்பம் செயல்படட்டும். செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசு
உங்க விருப்பம் செயல்படட்டும்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? உங்க மனதின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வெளியே வரட்டும். ஆவியானவரே, என்னுடைய ஆற்றல் நீங்க தான்ப்பா. My power, my energy, my source, everything is you, Lord. ஆவியானவரே, சத்தமிட்டு பாடலாமா? ஆவியானவரே, வீரதனாசிக்கிறே, ஆற்றலானவரே, நீகலதனிய சேதரா, ஆவியானவரே, நான் இடம் கொடுக்கிறப்பா. என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல். இசையோடு இணைந்து அந்நிய பாஷையில பேசும். திரதன ஷிரதன சேஃபு மினகனதி சிரலா ரிதனசு ரிதன ஷிரா சிரா திரா திரோ ரிகாரன ரிஷேதரா ஆரிதா ஷிரதிரேசோ நிரதராலே ஷிராசெரா திகரலா ஷிதரேசெதோ. நாள் முழுதும் வழி நடத்தும், என் வாழ்நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். நாள் முழுதும், நாள் முழுதும் வழி நடத்தும், என் வாழ்நாள் முழுதும் வழி நடத்தும், உங்க விருப்பம். சொல்லுங்களேன், இந்த வரிகளை வாய் திறந்து நீங்க சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சொல்லணும். உம் விருப்பம் செயல்படுத்தும். உங்க விருப்பம் செயல்படட்டும். எந்தெந்த பகுதிகளில் அப்பாவுடைய விருப்பம் செயல்படணுமோ அதெல்லாம் சொல்லி ஜெபிங்களேன். சொல்லுங்க, அப்பா என் சரீரத்தில் உங்க விருப்பம். Whatever your will, Lord, I surrender my body, I surrender my will, I surrender my desires, I surrender my emotions, I surrender my career, I surrender everything unto your hands, unto the mighty hand of God. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு என் சரீரத்தை, என் சிந்தையை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என் எல்லையை, என் வீட்டை, I surrender my territories, I surrender my territories in the Arakafalo Shirasenadarie. Nirasirafo Tirakara Nirasedaro Niralishedasedo. ஓவும் விருப்பம் என் சுயங்களை அழிக்கிறேனப்பா. I want you to take over my situation, Lord. I want you to take over my marriage life, oh Father. ஜெபிங்களே, I want you to take over this ministry which I am doing, Lord.
நான் செய்கிற இந்த ஊழியத்தை நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. நீ மாமா நேசேவா, என்னுடைய வாழ்க்கையை நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. எங்க உறவு, கணவன் மனைவின்ற உறவை லார்ட் just take over things. உங்க கரங்களுக்கு நாங்க அர்ப்பணித்து எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. உம் சித்தம் நிறைவேறட்டுமே ராஜா. ஷதராதிரசரமு ராஷிரஃபலு மனுரசே நிகனதரி ஷேரனா சிரஃபலு திரமமா. உங்களால் முடியும்னா, if you want to kneel down, you can kneel down, or you want to get up, எழுந்து நிற்கலாம். உங்கள் 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். we are going to surrender everything. நம்மக்கிட்ட அப்பா கொடுத்த எல்லாத்தையும் மறுபடியும் we are going to surrender in his hands. நம்ம ஃபினான்ஸ் அப்பா கையில் சரண்டர் பண்ண போகிறோம். நம்ம குடும்பத்தினுடைய பொருளாதார காரியத்தை அப்பா கைகளில் சரண்டர் பண்ண போகிறோம். ஒரு மிரக்கல் எனக்கு இந்த ஃபினான்ஸில் வேணும், இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படிங்கிற ஒரு சில பேர் வந்திருக்கிறீங்க. அந்த பணத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணி, என்னால் அந்த ஃபினான்ஸை என் கைக்குள்ளே வச்சு என்னால் அதை சப்டியூ பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் the Spirit of God wants to take over that. Yes, your financial situations, உங்களுடைய பொருளாதார காரியத்தை கர்த்தருடைய கரங்களுக்குள் நீங்கள் ஒப்பு கொடுக்க சரண்டர் பண்ணலாமா? வாட்எவர், எந்த பகுதியில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ அதை நீங்கள் அப்பா கைகளில் இன்னைக்கு சரண்டர் பண்ண போகிறீங்க. உங்கள் கர்ப்பத்தில் you are waiting for a miracle to happen in your womb. Surrender it. சரண்டர் பண்ணுங்கப்பா. என் கர்ப்பத்தை உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன். எந்தெந்த பகுதிகள் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எஸ், சரண்டர் இட் நவ். அவருடைய பலிபீடத்தில், எஸ் அப்பா, சரண்டர் இட் நவ். இட்ஸ் யோர் டைம், இட்ஸ் யோர் டைம். ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் டு த லார்ட் டிரெக்ட்லி. நீங்கள் அப்பாவோட பேசணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறேன். ஆவியானவரே, உங்கள் கைகளில் நான் அதை சரண்டர் பண்ணுறேன். ஐ எம் a failure in the financial things. மற்ற எல்லா விஷயத்திலும் நான் ஓரளவுக்கு எக்ஸல் ஆகிடுறேன். ஆனால் when it comes to finance, என் ஃபேமிலி, இந்த ஃபினான்ஸ்க்கு முன்னாடி என் ஃபேமிலி எப்பவுமே தோற்று போகுது. என் குடும்பம் எப்பவுமே இந்த ஃபினான்ஸுக்கு முன்னாடி தோற்று போகுது. இஃப் தட் இஸ் யோர் கேஸ், பொருளாதார காரியத்தில் மட்டும் மற்ற எல்லாத்திலும் என்னால் ஒரு விதத்தில் எழும்பி நிற்க முடியுது. ஆனால் இந்த பொருளாதார காரியத்தை மாத்திரம், அதற்கு முன்பாக மட்டும் என்னால் எழும்பவே முடியல. அது என்னை அடக்கி என்னை மட்டுப்படுத்தி என்னை உட்கார வைக்குது. என் குடும்பம் அதிலிருந்து எழும்ப முடியாதபடி, தட் இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் அவர் ஃபேமிலி. இஃப் தட் இஸ் யோர் சுச்சுவேஷன், அப்பா அதுதான் உங்களுடைய சூழலாக இருக்கும்னா, இன்னைக்கு அந்த ஃபினான்ஸ் நீங்கள் அதை சொல்லணும் அப்பா கிட்ட. அப்பா, என் பொருளாதார காரியம் என்னை மேற்கொண்டுட்டே இருக்கு, என் குடும்பத்தை மேற்கொள்ளுது, என் தலைமுறையை மேற்கொள்ளுது. என் அப்பா அம்மா எந்த சவாலை சந்திச்சாங்களோ இன்றைக்கும் நான் அதே சவாலை சந்திச்சுட்டு இருக்கேன். நான் அதை உங்கள் கைகள் ஒப்பு கொடுக்குறேன். சரண்டர் பண்ணலாமா? ஆவியானவரே ஷகாபாதரா. நீங்கள் பாட வேண்டாம், நீங்கள் சரண்டர் பண்ணுங்க. நீங்கள் just listen to what is happening, but you speak to the Lord. என் ஆற்றலானவரே ரகனிஃபா சுஹவுலே திரேமா. இட்ஸ் யோர் டைம். நீங்கள் அப்பாவோட டிரெக்டா, don't expect a mediator to speak on behalf of you. The Spirit of God, ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுறார் பாருங்க. அந்த பகுதியை நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. நீங்கள் நினைச்சீங்க எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குது. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் குடும்பம் எங்கெல்லாம் மடங்கடித்து விழுகிறதோ நாங்கள் அங்கெல்லாம் எழும்பி நிற்கணும்ப்பா. எஸ் எஸ், அந்த பகுதியில் எப்பவுமே we fail. எங்கெல்லாம் நீங்க விழுறீங்களோ அந்த இடத்த நீங்க அப்பாவுடைய கரங்களுக்கு சரண்டர் பண்ணணும். ஆவியானவரே,
என் வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் அடிக்கடி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பலவீனப்படுறோம். சிக்னஸ் எங்களை விழத்தழுது. ஜெபிக்க ஆசை, ஆராதிக்க ஆசை, ஊழியம் செய்ய ஆசை, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை. மை டிசையர்ஸ் சேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மை சிச்சுவேஷன் இல்லை, என் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. அங்கே நான் விழுறேன். அப்பனா இன்னைக்கு அப்பா கிட்ட உங்கள் சரீரத்தை அப்பா கண்ட்ரோலில் கொடுங்க. அப்பா நீங்கள் என் சரீரத்தை டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. எங்கெல்லாம் என் பலவீனங்கள் காணப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. ஜெபிங்களேன், உங்கள் கையில் நான் கொடுக்குறேன்ப்பா. ஐ டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு வின் திஸ் பேட்டில். எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன் இந்த விஷயத்தை ஜெயிக்கணும்னு. ஆனால் அந்த மனுஷருடைய வார்த்தை கேட்ட உடனே ஐ லூஸ் மை டெம்பர். என் எமோஷன்ஸ் உடஞ்சிடுது. அது வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு நபருடைய வார்த்தை எனக்கு கீழே விழத்தள்ளிருதுப்பா. நான் எத்தனை முறை எழும்பினாலும் அந்த வார்த்தை, அந்த மனிதர், அந்த மனுஷி, they are pulling me down. But I don't want to lay down like that. அப்படி நான் விழுந்து கிடக்க விரும்பலப்பா. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். ஆனா அந்த ஒரு நபரை மன்னிக்கவே முடியாம நான் போராடிட்டு இருக்கேனேப்பா. என் சுய பலத்துல நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். just to forgive these people. என்னால் முடியலப்பா. அதை நீங்கள் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கெஞ்சுறீங்க அப்பா பாதத்தில். என்னை புதிதாக்குங்கப்பா. புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் என்னை உருவாக்கும். உன்னை உடைப்பது உன்னை உடைச்சு தூக்கி வீச அல்ல. உன்னை உடைப்பது உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும். To bring out a better version. உன்னிடத்திலிருந்து ஒரு better version வெளியே கொண்டு வரதான் கர்த்தர் உங்களை உடைக்கிறார். To make you a better person, to make you a better mother, to make you a better sister, to make you a better wife, to make you a better entrepreneur, just to make you better. God breaks you to make you better. உங்ககிட்ட இருந்து ஒரு better version வெளியே கொண்டு வரதா அப்பா உங்களை உடைக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தோய்ந்து போகாதீங்க. தோல்வி முடிவு அல்ல. முடைத்து விடும் என்னை உருவாக்கும். முடைத்து விடும் என்னை உருவாக்கும். பண்படுத்தும், பயன்படுத்தும். இங்க இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய கரங்களில் பயன்படுகிறவர்களா மாறணும். எஸ், டேக் ஓவர் பண்ணுங்கப்பா, டேக் ஓவர் பண்ணுங்கப்பா. நாங்கள் ரிசீவராகவே இருக்கக்கூடாது, எங்களை ஒரு கிவர்ஸாக மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்கிறவங்களா மாத்திரம் நாங்கள் வாழ விரும்பல, கொடுக்குறவங்களா மாற விரும்புகிறோம். we want to give that healing to the next person. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறா மாத்திரம் எங்கள் வாழ்க்கை அப்படி வாழ்ந்து முடிச்சிடக்கூடாதுப்பா. இந்த ரிசீவிங் எட்ஜ்லேயே இருந்து நாங்கள் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாதுப்பா. we want to go to the giver end. எஸ்ப்பா, ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்க? ஓ ரியா சேராரா ஓனி மாமா சிஃபோரியலா ஷிரிதே சிரா கதனுயே.
நீ சிராலியாத்தே சிரா அப்பா தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து ஓ ஈரானியா சே ஃபுலலு தினமே கனுதிரே. எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே ஆண்டவரே ஆவியானவரே, இந்த பாடல் ஒரு அழுகுரல் அப்பா கிட்ட. This is a song. என் ஆற்றலானவரே, என் ஆற்றல் எங்கெல்லாம் என்னுடைய முயற்சியும் என்னுடைய ஆற்றலும் தோற்று போகுதோ அங்கெல்லாம் அப்பா அவருடைய ஆற்றல், அவருடைய எனர்ஜி, அவருடைய பவர், அவருடைய ஸ்ட்ரென்த். நான் எங்கெல்லாம் ஃபெயில் ஆனனோ, எங்கெல்லாம் விழுந்தனோ, எந்த இடத்துலலாம் இல்லை அந்த மார்க்கை விட்டு அந்த மார்க்கை விட்டு நான் மிஸ் ஆனனோ அங்கெல்லாம் மறுபடியும் என்னை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து, என் அப்பா என்னை பார்த்து அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து என்னை நிறுத்த போகிற ஆற்றல். You're my power, Lord. You're my strength, oh Father. Tanamashikadaru Arifelalasi Shidana Sera Karala la 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 la. அர்ப்பணிச்சோமா? ஒரு விஷயா எல்லாரும் அர்ப்பணித்து முடிப்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து எந்தெந்த பகுதிகள்லாம் எனக்கு தெரியாது. மேபி ஐ கான்ட் ஹியர் யுவர் ஸ்டோரி. தேர் இஸ் நோ ஒன் டு ஹியர் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டோரி. உங்களுடைய காரியத்தை புரிந்து கொள்ளவோ அதை நீங்கள் வெளிப்படுத்தவோ கூட விரும்பாமல் இருக்கலாம். சொல்லவே முடியாத ஒரு சில பகுதிகளில் ஆண்டவர் கிட்ட அது எப்படி நான் அப்பா கிட்ட எப்படி அதுக்காக ஜெபிக்கணும், இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது கூட வெட்கப்படுற அளவுக்கு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சகோதரிய ஷீகாஃப் அவங்க வாழ்க்கையில் யூ ஹெசிடேட் ஈவன் டு ஸ்பீக் தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு அது ஒரு ஹெசிடெண்ட்டாக இருக்குது. இதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா, இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாமா, அவர் அதை எப்படி எடுத்துப்பார்? ஆண்டு சொல்கிறார், இல்லை இல்லை, your every emotions, your every desires, எந்த மனிதத்திலும் வெளிப்படுத்த முடியாத காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ஸோ சிஸ்டர், டோன்ட் ஹெசிடேட் டு ஓப்பன் அப். கர்த்தருடைய பாதத்தில் அதை சொல்லுவதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். தைரியமாக பேசுங்க அப்பாவிடத்தில், தைரியமாக கேளுங்க அப்பாவிடத்தில், தைரியமாக போங்க. நீங்கள் விசாரிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான வெளிச்சத்தை கொடுப்பார். God will shine His light upon you. The darkness, உங்களை சுற்றிலும் ஒரு டார்க்னஸ், அந்த டார்க்னஸ் மேலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். Don't hesitate. Go to the Father, run to Him. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஓ கரங்களை உயர்த்தி பாடி முடிக்கலாமா? ஷனமதனசி ஆவியானவர், ஒரு பலத்த பிரசன்னம் உங்க மேல இறங்கட்டும். ஒரு பலமான தேவ பிரசனம். க்ளோரி அப்படின்னாலே வெயிட்னு அர்த்தம், வெயிட்னு அர்த்தம். க்ளோரி, வெயிட். கனமஹஃபா கஷ் ரிசீவ் பண்ணலாமா? அந்த அபிஷேகத்தை கரங்களை தட்டி நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ரீகஃபலா ஷீரா மஹாந்தா ரிசி கபாதுரே நீமா ஷீரா பாபௌதர ஃபுலிலிலிலி கிரா மஹாந்தா கபா ஷீகபா. ஒரு வெயிட்
ஒரு heavy presence of God, a heavy presence of God, glory, ஒரு heavy presence of God. magati sikada ragala daraliva fanundiri masikabo rilavo falu shikeni kada nangadara falu denemese nilali khali seholili baturi mahati shikadaraba நீரா கீரா ஹேந்தரம எதற்கு முன்பாகலாம் நீர் விழுந்து கிடக்கிறாயோ ஓரியாலை ஷீகதரபா ஹந்தினி மீசே கதரபா ஓரிபா ஷீகதரீகது ரீலிலி சீக ஃபனுந்தி ஹமந்திரி ஷீகபதரபா கர்த்தர் உங்களை காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார் உங்கள் ஆற்றினால் அல்ல, தேவ ஆவியானுடைய பலத்தினாலே. மாமாமா ஷிஃபகதி ரகரக ஷிகதரா இலிசின ஹந்திரிமா ஹதிகோசே. glory glory glory, மகிமை 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 மகிமை, ஒரு பலத்த மகிமை. ரிகா ஷிகதரபா, the heavy presence of God, and heavy presence of God. நீங்க இருக்கிற அறைகளுக்குள்ள உங்க உச்சந்தலையின் மேல ரீமாமா சீஃபலி கதிரசி கபாபா லிகபா ஷிகபாபா தரசி கதரபா நீ கன்னிரி சிகதரோரி பாபா. கர்த்தர் அந்த ஒரு அடையாளத்தை உங்கள ஒரு சிலர் மேல ஆண்டவர் போடுகிறார். நீமா சீஃபா தரி கதர கிசி காஃபோலி தர மந்திரா, ஒரு அடையாளம் உங்கள் மேலே மானி கதிர சீபா திர சி கரிரா ரரா ரிஹாவா துசிஹா ஏகே லேலேலி சேமா துராகி த பரானி ஷீகா தரமா துஹாந்திரை பலகதனபா ரிஹோ ஃபிலே மி ஹாசிக. நல்ல உதடுகளை அசைத்து உள்ளங்களை திறந்து காசி காகாத ரிக மாந்துரி சீபா பாபா. குடும்ப வாழ்க்கைகளை, கணவன் மனைவி உறவுகளை, பெற்றோர் பிள்ளை உறவுகளை கர்த்தர் கையில் எடுக்கிறார். His dominion is coming upon the relationships. He is sirika focasi habatira mahanduri baba. His dominion is coming upon the territories. His dominion is coming upon your mind, your psychology. Nimadaka foka shikada rabala riga vasika vava vasika falabada, your finances amina hatik sika badara. இது fully your body, உங்க சரீரத்துல நீகமாத உங்க பொருளாதார காரியங்கள்ல உங்கள் உறவுகளுக்குள்ளாக the dominion of the Father, the dominion of the Creator. நீ அமாசிகாத ரங்கத ரபாலமா நீ ஷீகாத ரபாதரா. நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுது உன்னை நான் தாங்கினேன். நீகமா சீகாத ரபதனமா ஷீகபமா. இம்மட்டும் அப்படி செய்து வந்தேன், இதுவரையிலும் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் உன்னை தாங்குவேன், இனிமேலும் உன்னை சுமப்பேன், இனிமேலும் உன்னை தப்புவிப்பேன். உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கினவர், இன்று வரை உன்னை தாங்குகிறவர், இனியும் உன்னை தாங்குவார். உன் நரை வயது மட்டும் உன்னை தாங்குவார். நீ பாதி வயதில் மறிப்பது இல்லை. நீ நரை வயது மட்டும் அவர் உன்னை தாங்குவார். உன் முதிர் வயது மட்டும் அவர் உன்னை தாங்குவார். நீமா சீகபாதி ரீசி கபதுரி சிங்கந்திரி வலா ஷிவதரா ஏகவா ரானா சீகரோலியா திராசேபா. அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை சுமப்பார். Where you cannot go, he will take over. உன்னை சுமந்து கொண்டு போவார். ஓரியாலா சிஃபாலா கபாபா பாபா மீமா மஹாந்திகா சீலகிதனா யதனா சீகதுரி. Oh, his dominion is coming upon you. அவருடைய ஆளுகை. கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தர் என் குடும்பத்தை ஆளுகிறார். சொல்லலாமா? கர்த்தர் என் குடும்பத்தை ஆளுகிறார். கர்த்தர் என் சரீரத்தை ஆளுகிறார். கர்த்தர் என் பிள்ளைகளை ஆளுகிறார். கர்த்தருடைய பொருளாதார காரியத்தை ஆளுகிறார். என் உறவுகள் மேல அவருடைய ஆளுகை வருகிறது. நன்றி சொல்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. எல்லாவற்றின் மேலும் உம்முடைய காவல் உண்டாயிருக்கட்டும். எல்லாவற்றின் மேலும், எங்களுடைய எல்லாவற்றின் மேலும், மனிதர், பொருள், சம்பத்துக்கள், காணக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள், எங்கள் குடும்பத்திற்குள், எங்களுடைய வாழ்க்கைக்குள், எங்கள் எல்லைக்குள் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஆளுகை
உம்முடைய ஆளுகை. நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, அவருடைய பலத்த மகிமை, அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய ஒரு நம்பிக்கை, நம்ம எவ்வளோ ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறோமோ அவ்வளோ அப்பா நம்மளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்வார். ஆமென். இன் இங்கிலீஷ் ஐ சே லைக் திஸ்: the more you surrender, the more God take over. ஆமென். He takes over things. எந்த அளவுக்கு நம்ம அப்பா கைகளில் கொடுக்குறோமோ everything. நான் பரிசுத்த ஆவியானவர்கள் உணர்த்தப்படுகிறேன். ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஷேர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்பா கிட்ட. யூ ஹெசிடேட் டு ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ். அதை நான் பார்த்தேன். இங்கே இருக்கிற சில பெண்கள் உங்கள் உணர்வுகளை நீங்கள் அப்பா கிட்ட வெளிப்படுத்த யூஆர் ஸ்கேர்ட். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடெண்ட்டாக இருக்குது. எனக்கு இப்படி ஃபீலிங் இருக்குது, எனக்கு இப்படி உணர்வுகள் இருக்குது. அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறதுக்கு நீங்கள் வெட்கப்படுறீங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்கிறார், வெட்கப்பட வேண்டாம், தைரியமாக அப்பா கிட்ட பேசுங்க. அவர் தான் he can give you a right solution, a permanent solution. மனிதர்களிடத்துலேருந்து நமக்கு சில ஆலோசனைகளை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார், பரிசுத்தவான்கள் வழியாக ஆண்டவரை செய்வார். பட் இஃப் யூ வாண்ட் அன் பெர்மனன்ட் சொல்யூஷன் அலாங் வித் அந்த சொல்யூஷனோடு கூட நமக்கு உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அதனால நீங்கள் தைரியமாக அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன் வாட் எவர் யுவர் ஃபீலிங் இஸ், யூ கேன் ஜஸ்ட் கோ ஷேர் இட். ஐ ஃபீல் லைக் திஸ், எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் தோணுது, எனக்கு இந்த மாதிரி மனதில் எனக்கு இப்படி எழும்புது, என் உணர்வுகள் இப்படி சொல்லுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் போய் அர்ப்பணிங்க. டோன்ட் ஹெசிடேட் இட். என்னால் பிகாஸ் இட் இஸ் ரெக்கார்டிங், ஐ எம் நாட் ஷேரிங் சர்டன் திங்ஸ் வித் யூ. பட் இல்லைனா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஓப்பன் அப் திங்ஸ் டு யூ பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன வர்ஷிப் டைமில் இந்த மாதிரி நான் சிந்திச்சதே இல்லை, இப்படி யோசிச்சதே இல்லை. அந்த மாதிரி ஆண்டு ஒரு டைமென்ஷனில் கொண்டு போய் இங்கே இருக்கிற ஒரு சிலர்கள், ஸ்பெஷலி டு ஒன் பர்டிகுலர் விமன், காட் இஸ் ஸ்பீக்கிங் டுடே டுநைட். யூ ஓப்பன் அப் யுவர் ஃபீலிங் டு ஹிம், யூ எக்ஸ்பிரஸ் இட் டு ஹிம், டோன்ட் ஹைட் இட். மறைத்தா நமக்கு வாழ்க்கை கிடையாது. வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்தி உதவியை கேளுங்க. வெட்கப்படாமல் சீக் ஹெல்ப். எந்த சமயத்திலும், எந்த சுச்சுவேஷன்லையும், எந்த டைமென்ஷன்லையும் நீங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஹீ இஸ் அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப்பர் ஃபார் யூ. அதனால டோன்ட் ஹெசிடேட் டு சீக் ஹெல்ப் ஃப்ரம் அப்பா கிட்ட. நீங்கள் உதவி கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையோட தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தையும் நானும் ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப தான் போராடிட்டுருக்கிறேன். எனக்கும் வாயில் நுழைய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி மனப்பாடமாக காலையிலேருந்து அந்த வார்த்தை எப்படியாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஐம் ஜஸ்ட் ட்ரையிங். I'll just try to do that. இதுக்கு இந்த பிரசங்கமும் சரி, எனக்கு ஒரு நான் ரொம்ப ஹெசிடேட்டிங்காக, ஆண்டவரே இதை நான் பேசித்தான் ஆகணுமா, நான் பேசிது. ஏன்னா எவ்ரி வீக் பாருங்கள், எவ்ரி வீக் ஆஃப்டர் த ப்ரீச்சிங் நோ அந்த டெஸ்ட் எனக்கு அடுத்த அந்த வீக்லேயே ஆண்டவர் வச்சுடுவார். எனக்கு I'll just go through that before or after. எப்படி ஆகலும் நீ சொன்னல நேற்று நைட்டு கூட நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருந்தேன். ராத்திரி ஐ திங்க் இட்ஸ் 3 o'clock something. ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் காட், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் பெரியவனாக இருக்க விரும்பலப்பா, நான் பரலோகத்தில் பெரியவனாக இருக்கணும். யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பானா, எவன் ஒருவன் கை கொண்டு அதை போதிக்கிறானோ அவன் தான் பெரியவனாக இருப்பான். அப்போ நான் நைட் ஆண்டவர்கிட்ட 3 மணிக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு கை உயர்த்தி முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன்ப்பா, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி லைக் பீக், மை நேம் ஹேஸ் டு பி பீக். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த பூமியில். அது கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட், தட்ஸ் நாட் கோயிங் டு கோ இன்சைட் மை மைண்ட். ஆனால் எனக்கு ஒன்று, நான் பரலோகத்தில் பெரியவனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் கை கொண்டு போதிக்கணும். நான் எதை போதிச்சாலும் கை கொண்டு அதை போதிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் சச் எ வெரி சென்சிட்டிவ் டாபிக் டு டச். ஏன்னா நம்ம இந்த மந்த் டொமினியன் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் சிந்திச்சு கொண்டிருந்தேன். அபவுட் டொமினியன் நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செஞ்சாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ எக்ஸசைஸ் பண்ணீங்க? உங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் டாமினேட் பண்ண எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணீங்க?
ஐ மீன் யூ அட்டெம்ப்டட் யூ ஃபெயில்டு, நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதாவது ட்ரையே பண்ணாததுக்கு ஃபெயில் ஆகிறது ரொம்ப 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 பெட்டர். ஸோ இஃப் யூ டிடன்ட் ட்ரை, அதாவது நீங்கள் ட்ரையே பண்ணல உங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, உங்கள் சுச்சுவேஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறத நீங்கள் தயவு செஞ்சு அதை என்ன பண்ணாதீங்கன்னா, அதை டோன்ட் லெட் யுவர் சுச்சுவேஷன் கண்ட்ரோல் யூ. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒருத்தங்கிட்ட கீவேர்ட் கொடுத்து அவங்க அப்படியே கடற்கடன்னு எல்லா கார்டையும் வாசித்து அப்படிலாம் பண்ண முடியாது. எவ்ரி திங் கம்ஸ் வித் எக்ஸசைஸ். ஸோ டொமினியன் எப்படின்னா, நீங்கள் உங்கள் சூழலை நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண, அது உங்ககிட்ட உங்களை பயமுறுத்தும் போதோ, உங்கள் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும் போதோ, அந்த டாமினேட் பண்ணுற அந்த பவரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ ஐ பிலீவ் யூ எக்ஸசைஸ்ட் இட். இஃப் நாட், கண்டிப்பாக இந்த வீக்கில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்காட்டாயான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது உண்மையாகவே தெரியல, நான் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், என் மனசுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். மேபி இட்ஸ் a Greek word which is a wonderful word. அதனுடைய மீனிங்கும் அதோடைய டெப்த்தும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் அந்த டைட்டில் கொடுத்த உடனே ஒரு சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் அதை ஆல்ரெடி கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை, இல்லை சிஸ்டர் அதெல்லாம் எங்கே பார்க்குறேன் சிஸ்டர், எனக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னும் நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் இதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு எனக்கு புரியும், அப்படி எப்படி வேணால் இருக்கலாம். விச் கைண்ட் யூ ஆர், தட்ஸ் ஓகே. ஐ எம் ஹியர் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு யூ. ஆனால் அந்த ஒரு ஈகராக நீங்கள் போய் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கீழே அதுக்கான சில வேர்ட் when I just give some Greek or Hebrew words, I would love to just அதோடைய ஒரு சிங்கிள் வேர்டை நான் கீழே மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி தான் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணேன், which I love the most. நான் எப்பவுமே செல்ஃப் கண்ட்ரோல்னு பேசியிருக்கேன் நிறைய இடத்துல. அது எக்ஸசைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வேர்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மாஸ்டரி. அது எனக்கு அந்த வேர்டு ஒரு மாதிரி ரொம்ப கெத்தாக இருந்தது. செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னாலே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படி ஒரு ஃபீலிங் அந்த வேர்டு எனக்கு கொடுத்துருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல், நான் யூத்ஸ்க்கெல்லாம் பேசும்போது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னும் போது அது என்னமோ ஒரு பெரிய அடங்காத ஒரு காலையை அடக்க எப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்படுவான், அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலை நான் கஷ்டமாக நினச்சிருக்கிறேன். அதை ப்ரீச் பண்ணும்போது கூட நான் சொல்வேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ரொம்ப ஈஸிப்பா பேசுகிறதெல்லாம், அந்த பிள்ளைங்க பாவம்ப்பா, எங்ககிட்டலாம் ஃபோனே கொடுக்கல, நாங்கள் தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் அந்த பிள்ளைங்க ஃபோனில் தான் படிக்கணுமே எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி நான் ஐ ஹவ் ஜஸ்ட் கான் டு த கிரவுண்ட் ஆஃப் தேர் யங் ஜென்ரேஷனுடைய ஏன்னா அது அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொல்வேன் அப்பா கிட்ட, ஆண்டவரே இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு சே ஜஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல், பட் ஐ நோ இட்ஸ் a வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஆனால் இது வரைக்கும் அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற வேர்டு எனக்கு ஒரு அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதை கஷ்டப்பட்டு இழுத்துப்புடி விட்டுறாத அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்தாலும், ஆனால் இந்த செல்ஃப் மாஸ்டரின்ற வேர்டு விச் ஜஸ்ட் என்னுடைய அந்த டைமென்ஷன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு வார்த்தைக்கு ஃபீலிங் இருக்குல்ல, எல்லா வார்த்தைக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு நம்ம இப்போ யாராவது எனக்கு ஒரு சிஸ்டர், இப்போ ஐ திங்க் ஷீஸ் இந்த மீட்டிங், அவங்க எனக்கு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு சில பேர் எனக்கு டீச்சர்ஸ் டேக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தே ஜஸ்ட் டெக்ஸ்டட் மீ சேயிங் தட் யூ, அந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி, சம்ஒன் ரிமெம்பர்ட் மீ ஜஸ்ட் திங்கிங் தட் ஐம் லைக் அப்படின்னு எனக்கு அவங்க விஷ் பண்ணும்போது, நான் அந்த வேர்டை படித்த உடனே, அந்த மெசேஜை படித்த உடனே என் வாய் எந்த வார்த்தையும் சொல்ல, அது அப்படி ஒரு எமோஷன், அந்த வார்த்தை எனக்கு சொல்ல தெரில. இது எப்படி என்ன அக்செப்ட் பண்ணணும், நீ ஒரு பெரிய டீச்சரா அப்படின்னு எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவும் தெரில. ஐயோ வேண்டாம், நான் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லவும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில அந்த மெசேஜை படிக்கும்போது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங், அதாவது அந்த ஃபீலிங்க்கு வேர்டு, அந்த எமோஷன் அப்படி தான். நான் எப்படி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, தேங்க்யூ அப்படி சொன்னேன், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு கடினமான கஷ்டப்பட்டு அந்த காலை அடக்கடா, அதை பிடிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த செல்ஃப் மாஸ்டரி எனக்கு ஒரு அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமா, ஐ கேன் டூ தட் அப்படின்ற ஒரு கெத்து ஃபீலிங் எனக்கு அந்த செல்ஃப் மாஸ்டரின்ற வேர்ட் கொடுத்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் மாஸ்டரி. அதாவது ஒரு மனுஷன் தன்னை ஆண்டு அடக்குவது, தன்னுடைய டிசையர்ஸை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய எமோஷனை, தன் மனது, தன்னுடைய மாம்சம் சொல்கிறத கண்ட்ரோல்குள்ளே. அதாவது நம்ம எப்போவுமே we see people always அந்த கண்ட்ரோலிங்கில் இருக்கும்போது அவங்க அந்த கண்ட்ரோலிங் பவர் ஹியூமன்ஸ்க்கு ஒரு நான் சொல்வேன் அது ஒரு போதை.
நான் பார்த்துருக்கேன். இந்த சர்டன் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அப்போ வந்து அவங்க ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஒரு குடி போதையோ, எப்படி ஒரு ஸ்மோக்கிங் வந்து ஒரு 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 இதை கொடுக்குமோ, அப்படி ஒரு சில பேரை ஐ ஹவ் மெட் தேம் அண்ட் ஐ ஹவ் சீன் சர்டன் பீப்புள். அவங்க எப்படின்னா அந்த டாமினேட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும். அதை செய்யும் போது அவங்க ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படிலாம் சில பேர் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை வந்து நான் பார்க்கும்போது இட் இஸ் ஆல் அபவுட் மற்றவங்களை சூழலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்கிங் த டொமினியன். ஏன்னா அந்த டொமினியன் பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் படித்ததே இதுதான். ஐம் ஜஸ்ட் பிரிங் அப் த செகண்ட் திங். ஆனால் இதை பண்ணும்போது நம்ம செல்ஃபையே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயன்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு ஆர்ட், இது வந்து ஒரு கலை. இது வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனால் அதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா வி லிவ் இன் திஸ் பாடி, அது வந்து நம்ம ஃப்ளஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, பல நாட்களுக்கு முன்னாடி இந்த பாடலை கர்த்தர் வந்து எங்கள் உதடில் கொடுத்தார். அப்போ வந்து மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. அப்படி இது வந்து இந்த பாட்டை வந்து இப்படி வந்துருச்சு வாயிலிருந்து. இது வந்து எழுதுனதில் அப்படியே பாட ஆரம்பித்தது. பாடும்போது நோ சொல்லி நிறுத்திடன்னு வந்துருச்சு, அது ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு. ஆனால் அப்புறம் வந்து நான் இவர்கிட்ட கேட்டேன், நோ சொல்லின்ட்டு எப்படி இங்கிலீஷில் தமிழ்லலாம் மிக்ஸ் ஆகிருக்கே, இது ஓகேவா அப்படின்னு. ஆனால் இந்த சாங் நிறைய யூத் மீட்டிங்கில் நாங்கள் பாடியிருக்கோம், விச் இஸ் ஜஸ்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங்காக. இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு மினிஸ்டர் பண்ணியிருக்கு. அப்போ வந்து அந்த வரிகள் எப்படி வருதுன்னா, அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே, அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. நான் யோசித்து பார்த்துட்ருக்கேன், நம்ம எல்லா பாட்டிலையும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு வருது. அது ஒரு பெரிய ஒரு 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 இதாக இருந்தாலும், ஆனால் வேண்டும் வேண்டும் தேவை தேவை. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என் மனசையும் மாம்சத்தையும் ஒரு மனுஷன் அடக்கிறான்னா அந்த மனுஷன் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான மனுஷன். ஆனால் நான் உங்களுக்கு இந்த டைட்டில் கொடுக்கும்போது எப்போவுமே இமேஜை வந்து நாங்கள் ரொம்ப யோசித்து தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த இமேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த இமேஜை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த வசனம் வந்து என்ன ரொம்ப அசைச்ச ஒரு வசனம். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பலாம். நீதிமொழிகள் 25:28 வாசிக்கலாம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, இங்கிலீஷில் லைக் அ சிட்டி ஹூஸ் வால்ஸ் ஆர் புரோக்கன். எப்படின்னா, இன்னும் அந்த ஆம்ப்ளிஃபைடு, இங்கிலீஷினுடைய ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 25:28, நீதிமொழிகள் 25:28 வாசிக்கும் போது ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, தன் ஆவியை அடக்காத மனுஷன், அதில் அடக்காத ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, மதிலிடிந்த, அதாவது இங்கே வந்து மதிலிடிந்த பாழான பட்டணம்னு இருக்குது. அது எப்படின்னா, சிட்டி இஸ் ஆல்சோ புரோக்கன். அந்த வால்ஸ் அந்த சிட்டியுடைய வால்ஸ் வந்து புரோக்கன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் நமக்கு போட்டிருக்கு. இப்போ ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் செய்து, அவனுக்கு பவர் இருக்குது, அவனுக்கு வல்லமை இருக்குது, அவனுக்கு பணம் இருக்குது, அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருந்தும் அந்த மனுஷன் தன்னுடைய ஆவியை, செல்ஃப் கண்ட்ரோல், தன்னுடைய ஆவியை ஒரு மனுஷன் அடக்க தெரியாதவனாக இருந்தால், அவன் எல்லாமே இருந்தும் அவனை பார்த்தா, அவனை ஸ்பிரிச்சுவல் ஐஸில் அவனை பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் ரில்ம் அவனை எப்படி பார்க்குதுன்னா, சாதித்தவனாக பார்க்கல, மதிலிடிந்த பட்டணமாக பார்க்குது. ஆமீன். எப்படி ஒரு சிட்டி வால், ஒரு எவ்வளோ பெரிய சிட்டி இருந்தாலும் அந்த சிட்டியுடைய வால் வந்து இடிக்கப்பட்டு இருக்கோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ அழகாக இருக்குன்னா, இட் இஸ் வெரி அன்ப்ரொடெக்டட். அல்லேலூயா. ஆமாம். இப்போ தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் கூட அவன் வந்து ஒரு அன்ப்ரொடெக்டட் மேன் தான். எப்போ வேணாலும் அவனுடையது அவன் கையிலேருந்து போகும். அவனுக்கு இருக்கிற பணம் போயிடும், அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி போயிடும், அவன்கிட்ட இருக்கிற உறவுகள் போயிடும், அவனுக்கு இருக்கிற எல்லாமே, ஹீ வில் லூஸ் எவ்ரிதிங்.
அவன் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது தாவி அடக்காதவனா அவன் இருப்பான் அப்படின்னா, who lacks in செல்ஃப் கண்ட்ரோல், அவனுக்குள்ளே என்ன இருந்தாலும் அவன் நிச்சயம் ஒரு நாள் அதை என்ன பண்ண போகிறான்னா இழக்க போகிறான். இப்போ இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்காக எடுத்து காண்பிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் த வேர்ட்ஸ். இதே நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை கொண்டு போகலாம். இது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16 verse 32 நம்ம வாசிக்க போகிறோம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணத்தை நீ ரூல் பண்ணுறதை விட அவனை விட யார் பெரிய ஆள்னா தான் மனதை ரூல் பண்ணுறவன். The one who take dominion, the one who rules his own self, his own emotions, his own desires, தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை, உணர்வுகளை எவனொருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் பட்டணத்தை பிடிக்கிறவனோட பெரிய ஆளுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ இதை ஏன் நான் யூத்ஸ் கிட்ட தான் பேசணும், யங் சாம்ப் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இல்லை. இந்த சத்தியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா. எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு எக்ஸசைசஸ். நான் இதை ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இது எக்ஸசைஸ். இது ஒரு எக்ஸசைஸ். இது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எமோஷன்ஸை, தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய ஆசைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சான் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் ஒரு பெரிய பலவான பார்க்கிலும் பட்டணத்தை பிடிக்கிற ராஜாவை பார்க்கிலும் பலத்தவன். இப்போ இதை குறித்து நான் கொஞ்சம் when I was just focusing on this particular இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுதும், இதை குறித்து நான் ஆராய துவங்கும் பொழுதும், இந்த செல்ஃப் கண்ட்ரோலை குறித்து ஆராய தொடங்கும் போதும் எனக்கு இந்த விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஊழியக்காரர் வழியாக. நான் இந்த ஊழியக்காரர் வழியாக இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது நான் ரொம்ப அசைக்கப்பட்டேன். ஆக்சுவலி when I was just ரேண்டம்லி நான் இதை கேட்கும்போது நான் அப்படியே அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை கீழே வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டு திங்க் ஆஃப் திஸ். இந்த சத்தியத்தினுடைய பிரம்மாண்டத்தை நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். ஏன் அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே இந்த பீட்டிங்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை, உங்களுக்குரிய எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வர வைக்க ஆரம்பித்தோன்னா நம்ம நிறைய விஷயத்தை ஈஸியாக கான்குயர் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நிறைய விஷயத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் எல்லாமே தரார். நீ யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் தட் ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரல நீங்கள் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா. நல்ல உறவுகளை கர்த்தர் தரார், நல்ல பதவிகளை கர்த்தர் தரார், நல்ல இடங்களை கர்த்தர் நமக்கு தரார். ஆனால் வி லூஸ், நம்ம அதை இழக்கிறோம். இந்த இழப்புக்கு எப்பொழுதும் இப்போ நான் சமீபத்தில் நாங்கள் காரில் போயிட்டே இருந்தோம். நைட்டு we were just traveling back from village. ட்ராவல் பண்ணும்போது ஒரு காருக்குள்ளே ஒரு பூச்சி வந்துருச்சு. அந்த பூச்சி இங்கிட்டும் அங்கிட்டும் பறந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த மானிட்டருடைய லைட்டில் அந்த பூச்சி உட்காந்துச்சு. நான் பிள்ளைங்க படுத்திருந்தாங்க என் கையில். என்கிட்ட ஜெயின் ஜூடா அவருடைய கையில் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பூச்சி பிள்ளைங்க காதில் போயிருமோ இல்லை பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு சொல்லி அந்த பூச்சி அப்படியே நான் கையில் பிடிச்சேன். யாரும் என்கிட்ட சொல்ல இந்த பூச்சி எப்படி இதை தூக்கி போட அப்படிலாம் யாருமே என்கிட்ட சொல்ல. நானே அந்த பூச்சை கையில் பிடிச்சி நானே விண்டோவை லைட்டாக இறக்கினேன். ஏன்னா இறக்குனா ரொம்ப பான்னு சத்தம் பிள்ளைங்க எழுந்துருவாங்க. ஆஃப்டர் லாங் அதுக்கப்புறம் தூங்க வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக இறக்கி நானே அந்த பூச்சி இப்படி வெளியே விட்டு நானே கை இப்படி லாக் திருப்பி விண்டோவை ஏற்றுனேன் பாருங்கள். என் கை போய் அதில் மாட்டிக்கிச்சு. ஐ டிட் இட் பை இப்போ வரைக்கும் அந்த பெயின், அந்த ஊண்டு எனக்கு இருக்குது. நான் அது நடந்துருச்சு, எனக்கு வலி, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த விஷயம் என்னை யோசிக்க பிரின்சி, இந்த வலி உனக்கு ஏற்பட்டதும் இந்த காயம் உனக்கு ஏற்பட்டதுக்கும் யாருமே காரணம் இல்லை, நீ தான் காரணம். எந்த ஒரு மனிதரும் என்கிட்ட நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இது தூக்கு, இதை இறக்கு, இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ல. நீ தான் இதுக்கு காரணம். அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லார் மேலேயும் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், இவங்க என்கிட்ட அப்படி பேசினாங்க, அதனால தான் நான் இருக்கேன், இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு. ஐ ஹவ் சீன் சர்டன் விமென்ஸ் ஹூ கான்ஸ்டன்ட்லி ப்ளேம் அதர் பர்சன்ஸ் திங்கிங் நம்ம எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்ம எப்பவுமே கரெக்டாக தான் பேசுகிறோம், நம்ம எப்பவுமே கரெக்டாக. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த அதாவது என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்றது ரெண்டாவது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம செய்கிறோம், வாட் வி ஆர் டூயிங் இஸ் செகண்டரி. நல்லா, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் செகண்டரி. ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு என்ன, வாட் இஸ் ப்ரைமரின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ப்ரைமரி இஸ் ஹூ யூ ஆர் இஸ் ப்ரைமரி. இப்போ நீங்கள் யாருன்றது தான் முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நீங்கள் யார், நீங்கள் யார்,
இதான் ஃபஸ்ட்டு அந்த கொஷின் கேட்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரேமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரெண்டாவது தான். நீங்கள் யார் நீ அப்படி தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, we have to focus more on us, less on others. இப்போ நான் இப்போ சமுதாயத்தில் ஒரு செக்குலராக நம்ம உலகத்தில் பார்த்தோன்னா பெண்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஜஸ்ட் ஷார்ட் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, விமென்ஸ் கண்டிப்பாக மீ டைம், அவங்களுக்குன்னு தனக்குன்னு ஒரு நேரத்தை எடுத்துக்கணும். எப்போவுமே விமென்ஸ் அடுத்தவங்களை கேர் பண்ணுறது, அடுத்தவங்களை பார்க்குறது, இப்படியே அவங்க லைஃப் போகுது. ஆனால் எவ்ரி விமென்க்குமே அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை அவங்க ஒதுக்கணும். அவங்களுடைய சரீரத்துக்கு, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துக்கு அவங்க ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதை அவங்க பேசும்போது நான் ஸ்பிரிச்சுவலி அதை எப்படி பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னா, டெஃபினெட்லி எவ்ரி விமன், ஏன்னா நீங்கள் தான் கட்டுறவங்களே. நீங்கள் மைண்ட் அப்செட்டாக இருந்தால், நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி வீக்காக இருந்தால், நீங்கள் ரொம்ப வல்னரபிளாக இருந்தால், இஃப் யூ ஆர் வீக் யூ ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் வீக். ஆமேன். இஃப் யூ ஆர் நாட் ஸ்டேபிள் யூ ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் அன்ஸ்டேபிள். ஆமாம், அப்படி தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்களை பிடிச்சிடுறான் ஃபஸ்ட்டு. ஆமேன். நீங்கள் அந்த மதிலிடுந்த பட்டணம், அவன் என்னை பிடிக்கிறான், அவன் என்னையே தாக்குறான்னா நீங்கள் மதிலிடுந்த பட்டணமாக இருக்கிறீங்க. மதிலுள்ள பட்டணங்களுக்குள்ளே அவன் வர முடியாது. நான் இப்போ என் மதில் எப்படி இடிந்து கிடக்கு, நான் இதை யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி, ஜீசஸுடைய விக்ட்ரி, ஜீசஸுடைய லைஃப் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹீ ஸ்பெண்ட் அவர் மீ டைம் எவ்வளோ எடுத்துட்டார்னா, கிட்டத்தட்ட அவருடைய மீ டைமே 30 வருஷம். அவருடைய டூயிங் டைமே 3.5 வருஷம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? யுவர் மீ டைம் ஹேஸ் டு பி மோர் தென் யுவர் டூயிங் டைம். நீங்கள் செயல்படுகிற காலங்களை விட நீங்கள் உங்களை உருவாக்குகிற காலம் அதிகமாக இருக்கணும். த டைம் தட் யூ ஸ்பெண்ட் ஆன் யூ ஹேஸ் டு பி கிரேட்டர் தேன் த டைம் தட் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேச போகிறீங்க, ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, அதை விட எந்த நேரம் அதிகமாக இருக்கணும். என்கிட்ட நிறைய பெண்கள் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. when they speak their problems they speak for hours, மணிக்கணக்காக பேசுவாங்க. அந்த 1 மணி நேரத்தை அப்பாவுடைய, நான் சொல்லுவேன், சிஸ்டர் ப்ளீஸ் நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட அந்த பிரச்சனைக்காக அப்பாவுடைய சமூகத்தில் காத்துருங்கன்னு சொல்லுவேன். தட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் திங். அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பேசுகிறத குறைச்சிருங்க, செய்கிறத குறைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நம்மளை அடுத்த ஒரு வேர்ஷனாக நம்மளை ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பார். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்போ நான் இல்லை. 5 வருஷத்துக்கு நான் இருந்த முன்னாடி, இது என் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் தான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இப்போ இல்லை. யூ ஹாவ் ஜஸ்ட் பிகேம் பெட்டர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, சிஸ்டர் இல்லை சிஸ்டர், ஐ டென்ட் பிகேம் பெட்டர், ஐ பிகேம் வேர்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததை விட நான் இப்போ வேர்ஸ் ஆகிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ மிஸ்ட் யோர் டைம். யூ மிஸ்ட், நீங்கள் அப்பா சமூகத்தில் போய் நீங்கள் உருவாகிறதுக்கான நேரத்தை நீங்கள் எழுந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீ உருவாக வேண்டும் என்பது தான் முதல்ல. ஃபர்ஸ்ட் இஸ் யூ. ஹல்லேலூயா, ஆமென். இன்க்ரீஸ் யோர் டைம். நீங்கள் உங்களை உருவாக்கி ஆண்டோடைய ஏன்னா பாருங்கள், ஜீசஸுடைய மினிஸ்ட்ரியில் நான் ரொம்ப இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஆண்டவர் 30 வருஷம் தன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணார். 30 years he was not focusing on any other person, demons. அப்போ தான் அவர் அவர் பிசாசை ஃபோக்கஸ் பண்ணல, யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணல. 30 வருஷமும் அவர் தன்னை உருவாக்குவதில் தான் டார்கெட். அவருடைய டார்கெட்லாம் நம்ம பெட்டர் வெர்ஷன் ஆகணும், நம்ம 30 வருஷம் தன்னை உருவாக்குவதிலே அவர் நோக்கம் வச்சிருந்ததுனால தான் அவர் செய்ய வேண்டியதை 3.5 வருஷத்துக்குள்ள எளிதா சுலபமா செஞ்சு முடிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் போராடினாலும் நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். நான் உங்களுக்கு அது சாட்சியாக கூட என்னோடய லைஃப்பில் சொல்ல முடியும். த மோர் நான் ஆண்டோடைய ப்ரெசன்ஸில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறனோ அவ்வளோ மேனிஃபெஸ்டேஷனை என்னுடைய ப்ரீச்சிங்கில் நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் நாட் த மோர் ஐ ஸ்பெண்ட், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிஸ்ட்ரியோட விக்ட்ரி, ஒரு ஃபேமிலியோட விக்ட்ரி எங்கே இருக்குது தெரியுமா? ஸ்பெண்ட் டைம் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல, இப்போ எங்கெல்லாம் உங்கள் மதில் இடிந்து கிடக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. இங்கெல்லாம் நான் செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துட்டேன், இந்த இடத்துல நான் இழந்துட்டேன், நீங்கள் கட்டணும் மறுபடியும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் டேக் டொமினியன் ஓவர் யுவர் தாட்ஸ். இப்போ உங்கள் மனசு சொல்லுதா, இல்லை போய் படு, உங்கள் மனசு சொல்லுதா, இல்லை நீ அந்த மனுஷக்கிட்ட பேசு, அடக்குங்க அதை. நீ என்ன சொல்கிற, அடங்கு.
அடங்கு. பரிசுத்த இப்போ எப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் வந்து எப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல் உலகத்தாரை பற்றி பார்த்தா யூ கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட், யூ கண்ட்ரோலிங் யுவர் பாடி அப்படி. ஆனால் நான் என்ன சொல்வேன், when it comes to biblical, self controlling is not you controlling your emotions, it is God, the Spirit of God controlling you. செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது எங்கன்னா தேவ ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ என்ன அவர் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் பைபிளில் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதிக்கு நேராக உங்களை நான் கொண்டு போகிறேன். இட்ஸ் வெரி 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 நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக பிசாசு வந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். வனாந்திரத்தில் வந்து 40 நாளும் he was focusing. அவருடைய ஃபாஸ்டிங் என்ன இருந்ததுன்னா, he was fasting. எப்படி சொல்கிறது, ஆண்டவர் வந்து எதை இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கும் போது நம்ம ஒரு எந்த பாடத்தை படிக்கிறோமோ அந்த பாடத்துலேருந்து தான் டெஸ்ட் வைக்கப்படும். ஆமென். எஸ் ஆர் நோ? அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கேட்க மாட்டார் ஆண்டவர். எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு பாடத்திலிருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கவே மாட்டார் ஆண்டவர். இஃப் ஹி டென்ட், இப்போ அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வருதுனாலே நீங்கள் உடனே திங்க் பண்ணுவேன், ஐயோ எப்போ இந்த டெஸ்ட்டு, எப்போ இந்த கிளாஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எந்த பாஸ்டர் வழியாக கற்றுக் கொடுத்தாங்க, எப்போ நம்ம மெசேஜ் கேட்டோம். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வருதுனாலே ஆல்ரெடி அந்த கிளாஸ் உங்களுக்கு எடுத்தாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அந்த சிலபஸ் முடிச்சாதான் கர்த்தர் அதில் டெஸ்ட்டு வைப்பார். இப்போ ஆண்டவர் எந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வராரு, 40 நாள் என்ன லெசன் அவருக்கு எடுக்கப்பட்டது, வாட் கிளாஸ் எங்கே 40 நாள் அவர் என்ன லெசன் எடுத்தார் அப்படின்றத டெஸ்ட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். யூ கேன் டெஸ்ட்டை வச்சு தான் என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னு நமக்கு புரியும். ஏன்னா டெஸ்ட் 40 நாள் என்ன நடந்துச்சு, அங்கே மறைமுகமாக என்ன நடந்துச்சு நமக்கு வந்து பைபிள் எழுதலை. ஆனால் டெஸ்ட் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குது, என்ன லெசன் எடுக்கப்பட்டுச்சு, என்ன உள்ளே நடந்துச்சு. அல்ல எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஐ ஹோப் அது உங்களுக்கு விளங்க பண்ணுறதுக்காக நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஜஸ்ட் டு மேக் யூ லேமேனா உங்களுக்கு அதை வந்து ரொம்ப கிளியராக சொல்லணுன்றதுக்காக. இப்போ நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன லெசன், என்ன பாடம் இயேசு வந்து 40 நாள் கற்று இருந்திருப்பார், என்ன எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார், என்ன ட்ரைனிங் அவருக்கு 40 நாள் அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்றத இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 நம்ம வாசிக்கும் போது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிருச்சு. ஓகே, திஸ் இஸ் வெரி நேச்சுரல் ஃபிசிக்கல் ஃபினாமினால் விச் இஸ் ஹேப்பனிங். ஆனால் 3ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி. ஃபஸ்ட்டு விஷயமே, உனக்கு பசிக்குதில்ல, உங்களுக்கு பசிக்குதில்ல, அப்போனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கல்லுகளை அதை எப்படி சொல்லுது அந்த வேர்ட் பாருங்களேன். உங்களுக்கு பசிக்குதா, நீங்கள் இந்த கல் அப்பங்களா அப்படி சொல்லலை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். நீங்கள் நம்ம எப்போ நீங்கள் என்ன சொல்ல மாட்டேன் சிஸ்டர், நான் தான் சேர்த்து சொல்கிறேன், நம்ம எப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இழப்போம் தெரியுமா? சேலஞ்ச் வரும் பாருங்கள். டோன்ட் டேக் எவ்ரி சேலஞ்சஸ், இட்ஸ் நாட் ஃபார் யூ. யூ டோன்ட் ப்ரூவ். எல்லா இடத்துல உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஒரு இமேஜ் நான் பார்த்துருக்கேன் விச் ஜஸ்ட் ஓப்பன் மை ஐ. என்னுடைய கணவர் ரீசெண்ட்லி அது வந்து ஒரு யூத் மீட்டிங்கில் பேசினார். எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படின்னா, ஒரு 4 கூண்டு இருக்குது. 4 அது எப்படி இங்கிலீஷில் எனக்கு தெரிலங்க. ஒரு 4 கூண்டு இருக்குது. அதில் வந்து 3 நாய் இருக்குது, 1 வந்து டைகர் இருக்குது. இப்போ இந்த கூண்டை வந்து 4 திறந்து விடுறாங்க. இப்போ இந்த நாய்ங்க வந்து வேகமாக ஓடுது. 4வது கூண்டில் பார்த்தா இந்த டைகர் வந்து அசையாமல் படுத்துட்ருக்குது, அசையாமல் படுத்துருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு கோட் போட்டிருக்கு, கேஜ் ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். அப்போ அந்த கோட் மேலே என்ன போட்டிருக்குன்னா, யோசிச்சு பாருங்கள், இந்த நாயோட காம்பீட் பண்ணி தான் டைகர் வந்து நான் எனக்கு வேகமாக ஓட தெரியும்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பா நீ ஓடு, உன் கூடலாம் நான் ஓட மாட்டேன். அது அப்படி தான் படுத்துருக்கு அந்த இமேஜை பார்த்தா. எப்படி நீ ஓடு, உன்கிட்டலாம் நான் வந்து, அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு யூ. இங்கே ஜீசஸ் வந்து, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்போ நான் தேவனுடைய குமாரன் தான், உனக்கு அதை நிரூபிக்கிறேன், வா என் பவரை காமிக்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா இன்னும் நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பவரே கொடுக்கல? ஏன்னா இந்த பவர் இவங்ககிட்ட கொடுத்தா காமிக்கிறேன், இவங்க வந்து they will start to ராங்காக பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேன். நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் பவர், நான் கூட ஆண்டர்கிட்ட ரீசெண்ட்லி கேட்டுட்ருக்கேன். என்னென்னா, எனக்கிட்ட ஆண்டர் பேசினது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ரீசெண்ட்லி ஆண்டவரே நான் பிரசங்கிக்கிறேன், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, அனாயிட்டிங் எல்லாமே ஓகே, பட் வேர் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன்? எங்கே அந்த அந்த பவர் எங்கே? அப்போ நான் ஐம் ஜஸ்ட் ரீடிங் சம் புக்ஸ் நவ்.
அப்போ அந்த புக்ஸ் நான் படிக்கும்போது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வேர் இஸ் த பவர் அப்படின்னு ஆண்டு என்கிட்ட சொல்கிறார். பவரெல்லாம் வெளியே, உனக்கு பவர் தரணும்னா ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒருத்தங்கிட்ட பவரை கொடுத்தா குரங்கு வாழ நெருப்பு பற்ற விட்ட மாதிரி தான், இது பாட்டுக்கு போய் எல்லா இடத்துலையும் பற்ற வச்சுட்டு வந்துட்டே இருக்கும். யாருக்கு பவர் கொடுக்கப்படும்னா the one who practices self control. Hallelujah. If you don't practice self control, ஆண்டு ஒரு தன் சுயத்தை மாஸ்டர் பண்ணாத ஒருத்தரை நம்பி கர்த்தர் எதையும் கொடுக்க மாட்டார். If you don't master yourself, God will never entrust anything. உங்ககிட்ட எதையும் சப்டியூ பண்ணி உங்களுக்கு கீழே கொடுக்கவே மாட்டார். எனக்கும் உங்களுக்கும், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு டொமினியன் லைஃப்பை வாழணும் நானும் ஆசைப்பட்றேன், நீங்களும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முதல் படியே நான் என்ன நினைக்கிறேன்னா, டேக் டொமினியன், ரூல் யோர் ஓன் பாடி, யோர் ஓன் எமோஷன். அந்த இடத்துல ஆண்டு நான் நிரூபிக்கிறேன் பாரு, என் வல்லமை உனக்கு காமிக்கிறேன் பாரு. உன் கூடலாம் எப்பா நீ கேட்கறதுக்காகலாம் என் பவரெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஆமேன். ஆண்டு சொல்கிறாரு, ஓகே யூ திங்க் நீ வேணா நான் பவர்லெஸ்ஸாக நினச்சிக்கலாம். சம்டைம்ஸ் வென் யூ எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோலில் பீப்புள் உங்களை எப்படி நினச்சிருவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு வராதுன்னு நினச்சிக்குவோம். ஓகே வராதுன்னு நீ நினச்சா ஓகே. அங்கே அவர் பாருங்கள் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலனா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகளை அப்பங்களா ஆண்டு சொல்கிறார் பிரத்யுத்தரமாக. அவர் செய்யலை, அவர் வார்த்தையை சொல்கிறார். என்ன பா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இந்த டெஸ்ட் அவருக்கு வைக்கப்படுது. அங்கே டெம்டேஷன் வருது. எந்த டெம்டேஷனா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெம்டேஷன் தான் அவருக்கு வருது. பசிக்கும் போது அப்பம் ஆகி சாப்பிடு அப்படின்றது ஒரு நார்மலான விஷயந்தான். நீங்கள் அந்த டெம்டேஷன் அவருக்கு வரும்போது எவ்வளோ அழகாக பாருங்கள். அது எப்படின்னா அந்த 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 சுச்சுவேஷன் அவர் கையில் எடுத்து அவர் எப்படி அழகாக தன்னுடைய செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறார். ஆமேன். அப்போனா இந்த 40 டேஸுமே அவருக்கு என்ன கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹி டுக் கிளாஸ் அண்ட் ஹி வாஸ் லேர்னிங் த லெசன், ஹி வாஸ் சப்டூயிங். ஏன்னா பைபிளில் பால் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. அப்படின்னா 40 நாள் அவர் என்ன பண்ணுறார், நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் வில் நாட் சேஞ்ச் காட், ஃபாஸ்டிங் வில் சேஞ்ச் யூ. சரியான உபவாசம் உங்களை தான் மாற்றும். ஆமேன். உங்கள் சித்தத்தை மாற்றும், உங்கள் விருப்பத்தை மாற்றும், உங்களை மாற்றும். நான் என்னுடைய அனுபவத்திலும் வேதனுடைய வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. ஆண்டவர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகணும். ஏன்னா அப்போ அங்கே இடத்துல ஆண்டவர் என்ன அவருக்கு அந்த டெஸ்ட் அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னா, அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அடுத்து பிசாசு உயர்ந்த பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் அவரை உப்பரிகையின் மேல் நிறுத்தி நீர் தேவனுடைய அந்த இடத்துல பாருங்களேன், நீர் தேவன். எனக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது சிலுவையில் அறைய வரும்போது இயேசு பார்த்து சொல்கிறாங்க, நீர் தேவனுடைய குமாரனானா கீழே வா. ஆண்டவர் அந்த இடத்துல பாடுறா, நான் வரேன் பாடுறா, என் பவரை காமிக்கிறேன் பாடுறா அப்படின்னு இறங்கல. See, it's not that you have to show your power all the time. You have to don't, அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல செல்ஃப் கண்ட்ரோல், அவருடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற. எப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மலாம் விமென்ஸ் ஆகிட்டோம். மேபி சில வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க. பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு when you are like நீங்கள் அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு வரும்போது இட்ஸ் நாட் ஒரு டிசையர் மட்டும் இல்லை. சில இடத்துல நம்மளை டெம்ப்ட் பண்ணுவாங்க, நீ மட்டும் அப்படின்னா நீ செய், நீ இதுனா சவால் விடுவாங்க. இப்போ இந்த சவாலை கேட்டோன்னே நம்ம பார் நான் பண்ணுறேன் பார், பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னு இறங்காதீங்க. ஐ மீன் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. ப்ராக்டிஸ் அங்கே தான். ஆமாங்க எனக்கு தெரியாது, ஆமாங்க எனக்கு வராது, விட்டுருங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க என்னை பற்றி? ஆமாங்க அதாங்க நான், சரி போயிட்டு வாங்க. யூ ஜஸ்ட் டூ திஸ். இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப். அண்ட் நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வெக்கம் வந்துடும். ஐ மீன் ஏன்னா அவங்க சண்டை கட்ட வந்திருக்காங்க உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் எனக்கு சண்டை கட்டுறலாம் எனக்கு முடியாதுங்க, அந்தளவுக்கு எனக்கு பலன் இல்லைங்க, எனக்கு சண்டை கட்ட தெரியாதுங்க, நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க நான் ஏற்றி விட்டேன் மூட்டி விட்டேன்னு நினச்சிங்க, அதாங்க நான் போயிட்டு வாங்க. ஐ ஹாவ் ஒன் திஸ் பேட்டில். இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் நிறைய பேட்டில்ஸை வின் பண்ணியிருக்கேன். ஆமாம் நீ அப்படி தானே நினைக்கிறேன், ஆமாம் நான் தான் அது, சரி போ உனக்கு அதானே வேணும் வச்சுக்கோ, அவ்வளோதான். யூ வாட் எவர். அங்கே ஜீசஸ் எப்படி கையாளுறாரு பாருங்க, அவ்வளோதான். நான் தேவனுடைய குமாரன்னு உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபவாசத்தை முடிச்சுட்டு நான் வெளியே போய் என் உதடுகளில் வரப்போகிற உபதேசங்களும் என் கிரியைகளில் நான் நடக்கப் போகிற ஆக்ஷன்ஸ் தான் it is going to say that I am the Son of God. Hallelujah.
சேட்டனுக்கு முன்னாடியெல்லாம் அவர் நான் சன் ஆஃப் காடுலாம் நிரூபிக்கல. கேட்டு அனுப்புகிறாருல யோவான் ஸ்நானகன், வருகிறவர் நீர் தானா, இல்லை வேறொரு வர நான் காத்திருக்கணுமா? அப்போ என்ன சொல்லி பாரு, குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான், முடவன் நடக்கிறான், எளியவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, இன்னும் என்ன நடக்கணும்? நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு யோவான் கிட்ட நீர் சொல்லி அனுப்புகிறார். His action proved him that he is the son of God. இங்கே இருந்து நீங்கள் வாசிக்குவோம், நீர் தேவனுடைய குமாரனானா கேட்டே இருக்காங்க பாருங்கள். தாழ குதியும் நீர் தேவனுடைய குமாரனா, உனக்கெல்லாம் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது நம்ம சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணுறது, செக்ஷுவல் தாட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வருகிற சவால்களில் கூட நம்ம அந்த இடத்துல நம்முடைய எமோஷன்ஸை, நம்முடைய ஃபீலிங்ஸை, விச் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் விமென்ஸ். ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு இது செய்கிறது. ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட். ஆமாம், அவங்களோட பேசும்போது நம்ம அப்படி பண்ணுறதும், இல்லை ஒரு சூழல் நமக்கு எதிர்மறை அந்த இடத்துல நம்ம செய்யும் போதும் உண்மையாக ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்கள் மதிலிடிந்த பட்டணம் போல் இருந்துட்டு யார் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் விளையாட இடம் கொடுக்காதீங்க. நல்லா போயிட்டுருக்கோம் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் கணவர் நல்லா போயிட்டுருப்பீங்க, யாரோ ஒரு அக்கா உள்ளே உங்கள் வாழ்க்கையில் இது பண்ணி நைட்டு சண்டை வந்துடுது, அவ்வளோதான், 4 நாள் பேசுறதில்ல. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு காரணம் அந்த அக்கா இல்லை, இதுக்கு காரணம் நீங்கள். ஏன் மதிலிடுந்த பட்டணம் போல் யார் வேணாலும் உள்ளே வர்றதுக்கு your doors are opened. ஆமாம், கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் அவங்க என்ன வேணாலும் பேசலாம், நீ என்ன வேணாலும் பேசு. அதுக்கான அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கண்ட்ரோலிங் யுவர் எமோஷன்ஸ். பெண்கள் நீங்கள் அதை நம்ம நிச்சயம் ட்ரை பண்ணணும். என்னென்னா நம்ம உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே தான் நம்ம நிரூபிக்கணும், நம்ம பேசணும், நம்ம வாதாடணும். நமக்காக இது அவசியமே கிடையாது. கண்ட்ரோல். நீ அடங்கு. நான் நிறைய நேரத்தில் அப்படி என்னை பார்த்து என்கிட்டே சொல்லியிருக்கேன் நான் இந்த வார்த்தை, நீ அடங்கு கொஞ்சம். ஆமாம், உன்னை விட ஒருத்தர் நல்லா பேசுவார், உன்னை விட ஒருத்தர் நல்லா செய்வார், நீ அடங்கு. அவர் செயலில் காமிப்பார். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையிலலாம் நீங்கள் அது நிரூபிக்காதீங்க. யுவர் ஆக்ஷன்ஸ். கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க, கொஞ்சம் காலம். ஆமேன். அந்த டைமில் பார்க்கும்போது ஜீசஸ் வாஸ் லுக்கிங் வல்னரபிள். நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அந்த வனாந்திரத்தில் அவர் ஏதோ வீக்காக, என்ன அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த இடத்துல ஒரு வீக்காக தெரியலாம், அந்த இடத்துல ஒரு வல்னரபிளாக தெரியலாம். மேபி சில சூழல்களில் உங்கள் வாழ்க்கையில் சில இடங்களில் நீங்கள் ஒரு வீக்கரான வெசலாக நீங்கள் தோற்று போனது மாதிரி தெரியலாம். பட் தட்ஸ் ஓகே. அந்த இடத்துல நீங்கள் தோற்று போகலை. ஆமேன். நீங்கள் சைலண்ட்டாக வின் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் ஜஸ்ட் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய உங்களை அப்படியே அழகாக உருவாக்கிட்டு இருக்கார். அப்போ நீங்கள் யாராக மாறுறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்குள்ள சரியான மாற்றம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறத நீங்கள் ஈஸியாக சுலபமா. அதாவது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. ஸோ ஹூ யூ ஆர், உங்கள்கிட்ட மறுரூபம் அடையணும். நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் என்ன பண்ணால் கட்டப்படுறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இந்த வாரம் நீங்கள் உங்களை கட்டி எழுப்புறத, உங்கள் இடத்துல எங்கெல்லாம் யார் வேணாலும் எதை வேணாலும் என் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போக, என் மனசில் விதைச்சிட்டு போக, ஒரு அக்கா உங்ககிட்ட எதோ ஒன்று சொல்லிட்டு போச்சுன்னா அதையே நீங்கள் திங்க் பண்ணி எந்த அக்கா எதை சொன்னாலும் மனசில் வச்சுட்டு அது இல்லை. அப்படி யார் வேணாலும் நம்ம வாழ்க்கையில் விளையாடுற மதிலிடுந்த பட்டணமாக இருக்கவே கூடாது. அப்போ ஆவியை அடக்கணும். ஆவியை அடக்கணும். நீங்கள் அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இயேசு அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் யூ. ஃபோக்கஸ் ஆன் உங்களுடைய எழுப்புதலில், உங்களுடைய உருமாக்கத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன்? ஜஸ்ட் கிவ் மீ சம் ப்ராக்டிக்கல் ட்ரிப். நான் இது ஆண்டவரிடத்தில் கேட்கும், எப்படிப்பா நான் அது ப்ரீச் பண்ணுறேன், இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஓகே நிறைய வசனம் இதுக்கு நான் ஏற்புடையதாக எடுத்துகிட்டு வந்தால், நம்ம ஆல்ரெடி ஒன்று வாசிச்சிருக்கிறோம், 1 கொரிந்தியரில் நம்ம வாசிச்சிருக்கோம்ல. ஆமாம், என்ன பந்தய பொருளை ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் யார் பந்தய பொருளை பெறுவா? அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னாலே செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நிறைய இடத்துல பைபிளில் அதுக்கான மீனிங் இருக்குது. செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி பேசினா we have lot of words. திமோத்தியில் இருக்குது, கொரிந்தியரில் இருக்குது, நம்ம எல்லாத்துலையுமே எடுத்து வாசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஹவு டு எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல். என் வாழ்க்கையில் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை நான் எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா பல நேரத்தில் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆமேன். எதையோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறோம், நம்ம ஏன் இப்படி செஞ்சோம், நம்ம ஏன் இப்படி பேசணும், நம்ம அந்த இடத்துல ஏன் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போனா அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒன்று நம்ம ஃப்ளஷ்க்கு இடம் கொடுக்குறோம். அப்போ இப்போ நம்ம பைபிளில் இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் என்னென்னா மாம்சத்தின் கிரியை.
ஆமென். செல்ஃப் கண்ட்ரோல் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டானது வந்து மாம்சத்தின் கிரியைகள் தான். அப்போ இப்போ நம்ம எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்? என் லைஃப்பில் நான் அப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா, ஒரே நாளில் உங்களால் வந்து 50 கிலோ வெயிட்டு தூக்க முடியுமானா முடியாது. பட் யூ கேன் ட்ரை ப்ராக்டிஸிங் ஃப்ரம் 1 kg அப்படி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வெயிட் லிஃப்டிங் எப்படி நீங்கள் பழகுவீங்களோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், யூ மே திங்க் இதே தான் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பைபிள் ரீடிங் தான். ஃபஸ்ட்டு the more you read Bible, the more you transform. இது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சிஸ்டர் நான் இதுக்கு என்ன பண்ணணும், என்கிட்ட கேட்குறாங்க சில பேர், சிஸ்டர் நான் இந்த இடத்துல அப்படி பண்ணுறேன், நான் என்ன பண்ணுவேன்னா, வேத வசனத்தை தியானிங்க. நீங்கள் பைபிளை எடுத்து வச்சு, ஏன்னா ஆண்டவர் அந்த 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 டெஸ்ட்டை எப்படி ஜெயிச்சார்னா, he used the word of God. வின்னிங் ஸ்ட்ராட்டஜியே வேர்ட் ஆஃப் காட் தான். ஜீசஸே அவருக்கு வந்த டெம்டேஷனை ஜெயிச்சதே வேர்ட் ஆஃப் காட்னா, அப்போ அவரே வேர்ட் ஆஃப் காடை தான் கற்றுருக்காருனா, அப்போ நான் எப்படிங்க வசனத்தினால தான் நான் அவனை ஜெயிக்க முடியும்? பிசாசு ஜெயிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் சும்மா சத்தமிட்டலாம். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் சத்தமிடுறாங்க. சத்தத்துக்கெல்லாம் பிசாசு பயப்படுறது இல்லைங்க. நீ யாருன்னு கேட்கும். ஆமென். எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு பவுலுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசுவும் தெரியும். ஆனால் நீ யார்? பிசாசு கரெக்டாக கேட்குது. நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஹூ யூ ஆர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ டூ. நீங்கள் செய்கிறதே 1000 பேர் செய்யலாம். எத்தனை பேர்? நான் இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். ஒரே விஷயத்தை 100 பேர் செய்வாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் எக்ஸல் ஆவார். எப்படி அது எக்ஸல்? ஏன்னா அவர் அந்த இடத்துல அந்த செல்ஃப் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணி உருவாகி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உருவாகி நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துருக்குறேன், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக பேச தெரியாது, ஒழுங்காக நான்லாம் சொல்வேன், இந்த இடத்துக்கு அடுத்த டைம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்வேன் நான். இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரும். ஆனால் யூ கோ டு வெரி சிம்பிள் பிளேசஸ். இது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து அவ்வளோ அக்கறையாக, நான் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு இப்படி வேணும், நான் சொல்லுவேன் இட்லி இல்லைனாங்கன்னா ஒரு ஊத்தாப்பம் கொடுங்க, திருப்பி போடாமல் கொடுங்க, அப்படி அந்த பிள்ளைக்கு அதை மசிச்சு ஊட்டுற மாதிரி. எங்கே போகிறதெல்லாம் ஜெயினுக்கு ஊட்டுவேன் நான். அப்போ கண்டதெல்லாம் அப்படி சொல்லும்போது இந்த 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 ஒரு மெச்சூர்டான பர்சன் எப்படி இருப்பாங்க, எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. குழந்தைக்கு இந்த 1 வயசு குழந்தை, நீங்கள் நான் இப்போ சமீபத்தில் அந்த வெயிட் பண்ணுங்க மேடம், அந்த பிள்ளை சாப்பிட்ற மாதிரி அழகாக ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னு. அவர் ஒரு சர்வர் தான். எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைம் when I cross that place, I will definitely go into that restaurant. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அந்த இடத்துல பெரிய கட்டிடங்கள் இருக்குது, பெரிய இது இருக்குல்ல, இல்லை, அந்த ஒரு மனுஷங்கிட்ட அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது, புரிகிற தன்மை இருக்குது, அதுக்கு எப்படி கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற விதம் இருக்குது. இதெல்லாம் தான் ஒருத்தரை மறுபடியும் நம்மக்கிட்ட கொண்டு வருது. அல்லேலூயா. ஆமென். சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி. எல்லாருமே சொல்யூஷன் சொல்லலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள், 10 பேர் 10 சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்கிறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. யார்கிட்ட அப்படி தானே பார்க்குறோம். நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாரும் சொல்கிறத கேட்குறோம் இல்லையே. அதில் யார் ஜெயிச்சு வந்தா, யார் பேசுகிற, அது இருக்குல்ல, அதை பார்க்குறோம்ல. அப்படி தான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லையும் நீங்கள் உங்களை நீங்கள் யார் உருவாக்கி நின்றுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், இயேசு 33 வருஷத்தில் he didn't struggle. It was easy for him. போனால் போகுது, அடங்குனா அடங்குது, வரணும்னா வருது. It was easy. ஏன்னா 30 வருஷம் தன்னை உருவாக்குதலை கர்த்தர் தலைவிட்டதுனால எல்லாமே அவருக்கு ஈஸியாக வருது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக மாறணும்னா ஃபோக்கஸ் ஆன் யூ. மீ டைம். ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் யூ. உங்களை பில்ட் பண்ணுறதில்ல, உங்கள் செல்ஃப் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இதுக்கான பெஸ்ட்டு வழி என்ன தெரியுமா? நிறைய பைபிள் வாசிங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க, அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்கள், அதை யோசிக்கணும். நான் நிறைய பைபிள் பெனிஃபிட், எனக்கு எப்படி பைபிள் பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை நடக்கும்போது உட்காரும் போதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ வில் ஜஸ்ட் திங்க் ஆஃப் தட் வேர்ட். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு. சும்மா ஃபோன் கையில் எடுத்தனா அந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி பைபிள் ஹப்பில் போட்டு பார்ப்பேன், என்னென்ன ட்ரான்ஸ்லேஷனில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புதுசாக ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வந்துச்சுன்னா அந்த இங்கிலீஷ் வேர்டை கூகுள் பண்ணி பார்ப்பேன், அது என்ன சொல்லுதுன்னு கேட்பேன். இப்படியெல்லாம் நான் ஒரு வசனத்தை எடுத்தேன்னா அந்த ஒரு வசனத்தை வந்து நான் பிரித்து பார்ப்பேன். இப்போ இதுக்காக நான் தியானிக்கும் போது கூட ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சேன். அந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த வேர்ட், தட் வேர்ட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. அந்த வேர்ட் நான் கண்டுபிடிக்கும் போது, த பர்சன் ஹூ ஆர் நாட் செட்டிலிங் ஃபார் நார்மல் திங், நார்மலாக செட்டில் ஆகாத ஒரு பர்சனை பற்றி அது சொல்லி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ தாட், ஓகே, வி ஹாவ் டு ப்ரீச் திஸ் பர்டிகுலர் டைட்டில் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி
தேடணும், தாகமாக இருக்கணும். அதை நீங்கள் அதிகமாக இப்போ ஜீசஸ் பிசாசு டெம்ப் பண்ணும்போது நான் பைபிளை கொஞ்சம் தேடி பார்த்துட்டு உனக்கு வசனத்தை சொல்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை. அங்கே அந்த வார்த்தை வந்த உடனே இங்கே வார்த்தை வந்துருச்சு. அல்லது உடனே சொல்கிறார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல. அவன் எப்படி போனால் அவனை திறத்துறதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா? வசனம் தான். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா உங்ககிட்ட வேர்ட் இருக்கணும். ஆமென். ஏன்னா வார்த்தை தான் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் தான் கூடவே ஒரு சில பேர் வச்சுருந்தாரா? அவங்கக்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் மை சினாரியோ. ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஃபியூ மோர் மினிட்ஸ். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அடுத்த வாரத்துக்கு எனக்கு அடுத்த வாரம் வேறு ஏதாவது டைட்டில் கொடுத்துறதான்றதுனால என்னால் அது போக முடியல. இப்போ நீங்கள் பாருங்கள், 3.5 வருஷம் சீஷர்களை ட்ரெயின் பண்ணார். சீஷர்களை ட்ரெயின் பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ணும்போது நிறைய உபதேசங்களை தான் அவருக்கு டீச்சிங்ஸ் தான் அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ஸ். அந்த டீச்சிங் ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம். அந்த டீச்சிங்கில் தான் அவங்க நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவர் அவங்களுக்கு இந்த மாதிரி இப்படிலாம் கையை தூக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பிசாசை துரத்தணும், அதெல்லாம் டீச்சிங் தான். டீச்சிங். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த பியூட்டியில் இப்போ ஜீசஸ் மரிச்சிட்டாரு. அவர் சிலுவையில் அறைந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்து சீஷர்கள்கிட்ட வர்றார். சீஷர்கள்கிட்ட 40 நாள் இந்த பூமியில் அந்த சீஷர்களோடு இருக்கார். இப்போ எவ்வளோ முக்கியம் இந்த 40 டேஸ். ஏன்னா இந்த 40 டேஸ்க்கு அப்புறமா ஜீசஸை பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் எப்போ வருவாரோ அப்போ தான் இவங்களை பார்க்க முடியும். விச் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹியூஜ் கேப். அப்போ இந்த 40 நாளும் இவங்களை என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கலாம்? இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் 40 நாளும் அவர் ட்ரைனிங் என்ன கொடுத்தாராம் தெரியுமா? ஆக்ஸ் சாப்டர் 1 ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 40 நாளும் என்ன ஆண்டவரை என்ன சொல்லுங்கள், இந்த மிஷனுக்கு தேவை அந்த இடத்த இதை கொடுங்க, அது இதெல்லாம் பண்ணல. 40 நாள் அளவும் இயேசு செய்து. சும்மா எனக்கு திடீர்னு அதை ஸ்பிரிட்டில் ஞாபகம் வந்ததுனால உங்களுக்கு இந்த பகுதி எடுக்கிறேன். அதனால தான் ஐம் டேக்கிங் டைம். 40 நாள் அளவும் 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறேன். 1:3. அவர்கள் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி, அல்லேலூயா, உபதேசிக்கிறார். He is speaking about the kingdom of God. He is not speaking about the miracles they are going to do. He is not speaking about the power they are going to manifest. உன் நிழல் பட்டு பாரு, வரும்போது என்ன நடக்க போகுது தெரியுமா? உன் நிழல் பட்டு சுகமாக போகிறாங்க, நீ பேசி 5000 பேர், நீ பேசி 10,000, இதெல்லாம் அன்று சொல்லிட்டுல. உபதேசிக்கிறார். டீச்சிங், அது இங்கிலீஷில் டீச்சிங்னு போட்டிருக்கு. டீச் பண்ணுறார். வார்த்தை போயிட்டே இருக்குது. அப்போ கேட்கும் போது மேபி அந்த 3.5 வருஷத்தில் என்ன இவங்கெல்லாம் மாறினாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 3.5 வருஷம் முடிவில் இந்த வேர்டு உள்ளே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே இந்த வேர்டை ஆக்டிவேட் பண்ணுறார். அதனால தான் ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லாமல் உங்கள் மனசில் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பைபிள் டீச்சர்ஸே அவங்க ஒரு பவர்லெஸ்ஸாக நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் பைபிள் டீச்சர் பீயிங் பவர்லெஸ். ஏன் நான் பார்க்குறேன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரை ஆக்டிவேட் பண்ண விடவே மாட்டாங்க. வேர்டு உங்களுக்குள்ளே போகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த வேர்டில் இருக்கிற பவரை உங்கள் உடலுக்குள்ளே என்ன பண்ணுவார்னா செலுத்துவார். அல்லேலூயா. அப்படி அந்த ஆக்டிவேஷன் அவங்களுக்கு ஆன உடனே இந்த வார்த்தையும் ஆவியும் இணைந்த உடனே அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை அவங்க எளிதாக செய்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆங்கர், உங்கள் டெம்பர், உங்கள் க்ரை, இது எல்லாமே ஒரு எமோஷன் தான். எவ்ரிதிங் ஆஃப் யோர்ஸ் அதை நீங்கள் டாமினேட் பண்ணணும். ஆமென். அதை ரூல் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை மாஸ்டர் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஒரு தோசை, நம்ம தான் வாழ்க்கை ஃபுல்லாக தோசை சுடுறோமே, நம்மளை யாராவது தோசை மாஸ்டர்ன்றாங்களா? ஹோட்டல் போய் பாருங்கள், அவர் தான் மாஸ்டர். ஏன்னா அவர் அதை மாஸ்டர் பண்ணியிருக்கார் அதில். ஆமென். அதான் மாஸ்டரிங். அப்போ நீங்கள் செல்ஃப் மாஸ்டரிங் எப்படி நடக்கும் அப்படின்னா சும்மா டக்குன்னெலாம் நடக்காது. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்ன செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது வலிக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்க, போங்கப்பா. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போதே ஜீசஸ்க்கு இங்கே மட்டும் ஆரம்பிக்கல, சிலுவையில் தொங்கும் போதே சொல்கிறாங்க இறங்கி வான்றாங்க. இறங்கி வா. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறான் உன்னையும் காப்பாற்று என்னையும் காப்பாற்றுன்றோம். இவ்வளோ பேர் பேசியும் என் அப்பா வாயே திறக்கல. எவ்வளோ பெரிய செல்ஃப் கண்ட்ரோல் தெரியுமா அது? தட்ஸ் ஒன் ஆஃப் த பீக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோலுங்க. அவர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் எமோஷன் இருந்திருக்காதா ஜீசஸ்க்கு? நீங்கள் நினைக்கிறீங்களா?
எமோஷன் இருந்திருக்காது. இந்த விரல் வலிச்சதே நான் உடனே நினைக்கிறேன், எவ்வளோ விஷயத்த நினச்சேன் தெரியுமா இந்த சின்ன ஒரு சம்பவத்தில். இதுவே இப்படி வலிக்குதே, அப்பாவுக்கு எப்படி வலிச்சிருக்கோம். அதாவது நம்ம வந்து நார்மலாக இருக்கும் போது நம்மளை ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து ஓகே பேசிட்டோம் விடுங்கன்னு. ஆனால் நம்ம வழியில் இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ நம்மளே வழியில் இருப்போம். அப்போ தான் வந்து அந்த அக்கா பேசும். அப்போ நம்ம கோவம் வருதில்ல, அந்த 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 வழியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஏற்கனவே வழியில் இருக்கேன் நான், அதில் அவன் வேற பேசுறது எப்படி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்ட்ரு கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணல. அந்த நேரத்தில் ஆண்ட்ரு வந்து அவங்க முன்னாடி உட்காந்து வீக்காக அழுதுட்டு தன்னுடைய பரிதாபத்தை நோ he was so much mastering in himself. அவருக்கும் சரீரம் இருந்துச்சு, அவருக்கும் வலி இருந்துச்சு, அவருக்கும் ரத்தம் சொட்டுச்சு, அவருக்கும் மனசு இருந்துச்சு. ஏன்னா அந்த மனசை நம்ம கெத்செமனேல பார்க்குறோம். அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. எவ்ரி ஃபீல் he mastered it, he controls it, he subdued. நீ அடங்கி இரு இந்த சிலுவையின் மேலே, அல்லேலூயா, அடங்கு நீ அப்படின்னு அதை அடக்குறாரு. ஏன் தெரியுமா, அவருக்குள்ள ஒரு பர்பஸ். அப்படி அவர் அதை அடக்குனதுனால தான் ஒரு ஜெயம் அவருக்கு வாழ்க்கையில் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர் அதை தன்னை ஃபஸ்ட்டு அடக்குனாரு பாருங்க அந்த சிலுவையில். அதனால தான் இந்த மொத்த உலகத்தையும் பிதா அவருக்கு அடக்கி கொடுத்தாரு. அது இப்போ அந்த மரித்த உயிர் தெளிந்து வந்து சொல்கிறாரு. இப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறார், என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு தெரியுமா, வானத்திலும் பூமியிலும் சகல நான் தான்ப்பா எல்லாவற்றையும் ஆளுகை என்கிட்ட. எப்படி இந்த ஆளுமை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு ஜீசுக்கிட்ட கேட்டால் சொன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன அடக்குனேன். அவர் தன்னை சிலுவையில் அடக்கினதுனால தான் சகலத்தையும் அடக்குகிற அதிகாரத்தை பிதா அவர் கொடுத்தார். யூ வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரிதிங் இன் யுவர் ஃபேமிலி, ஜஸ்ட் அடக்கி நம்மளை முதல்ல அடக்கிட்டா அடுத்து எல்லாம் நம்ம வரும். நான்லாம் பார்த்துருக்கேன் சில ஊழியக்காரர்கள், அவங்கெல்லாம் அப்படியே அவங்கக்கிட்டலாம் நான் பார்க்குறேன், அவங்க முன்னாடி மனுஷங்க வந்து அவங்கள அப்படியே ஹானர் பண்ணுறாங்க, அவங்களுக்காக எதையுமே செய்கிறாங்க. இப்போ நான் சமீபத்தில் ஐ ஜஸ்ட் வென்ட் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ஒரு சேனலுக்கு போயிருந்தோம். நீங்கள் அந்த சேனலுக்கு நான் போய் வியந்துட்டேங்க. எப்படிங்க அந்த ஊழியக்காரருக்கு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, எப்படிங்க இந்த நான் நினைக்கிறேன் அந்த மனுஷர் இவங்களை ஆண்டா வந்து டொமினியனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படி சொல்கிறாங்க அந்த ஊழியக்காரை பற்றி, அவர் ஐயா 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 பேச எனக்கெல்லாம் நானும் என் கணவரும் பார்த்துக்கிறேன், எப்படி ஹவு திஸ் மேன் இஸ் ஹேவிங் திஸ் பீப்புள். அவங்க வந்து எதையுமே அவங்களுக்காக செய்கிறாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எல்லாருமே எல்லார்கிட்டையும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த அனாயிட்டிங், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பவர், இல்லை அவருக்கு இல்லை. I think this man has mastered the self-control. எந்த மனுஷன் செல்ஃப் கண்ட்ரோலை மாஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கீழே எல்லாமே வருங்க. people will come, they will do anything for them. நான் உங்களுக்கு சொல்கிறேன், this is one of the very greatest sermon நான் ப்ரீச் பண்ணிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், இது எனக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மாஸ்டர் உங்களை முதல்ல அடக்கி உங்கள் எமோஷன்ஸை அடக்கி நீங்கள் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும்னா எல்லாம் தானாக வந்து நிற்பாங்க, தானாக உங்களுக்கு வந்து செய்வாங்க. எவ்ரிதிங் வில் கம் டு பிளேஸ். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய சுயத்தை அடக்கி சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால தான் சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கீழே வந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ டொமினியன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த செல்ஃப் மாஸ்டரிங். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில், சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம், பட் அப்படியே இருதயத்தில் கை வச்சு, உடைத்து விடும் என்னை உருவாக்கும், உடைத்து விடும் உருவாக்கும், சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும். ஆவியானவரே, ஆவியானவர், வார்த்தையும் ஆவியானவரும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதையும் மறந்துட்டேன், அடுத்தவர்களை அடுத்த சூழலை இதையே தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம், இவங்களை எப்படி தேவ சமூகத்துக்கு எதையுமே என்னால் செய்ய முடியல. யூ ஃபெயில்டு இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். என் கணவரை எப்படி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருது, என் பிள்ளைகளை எப்படி தேவ பயபக்தியாக நிறுத்துறது, என் சுச்சுவேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே ட்ரை பண்ணி யூ ஃபெயில்டு. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், ஃபோக்கஸ் ஆன் யூ, மாஸ்டர் யுவர் செல்ஃப். ரீவாலாஷி காதனமா நீமாதார. இந்த மெசேஜ் வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையை திருப்புகிற ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சம் சரியாக உங்கள் மேலே உதிச்சிருந்தா, இந்த வார்த்தைக்கு நீங்கள் சரியாக கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா, நீமா ஃபுல் ஃபுஷி காதரபா, திஸ் இஸ் கோயிங் டு டேர்ன் நிறைய பேருடைய வாழ்க்கையை திருப்ப போகிறது.
நீ தானாய் வந்து தானா நடக்கும். எவ்ரிதிங் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு பிளேஸ் டு த பர்சன் ஹூ மாஸ்டர்ஸ் ஹிஸ் செல்ஃப். நீ மலாஷீதா நாம ரக்கபா. அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருப்பதும், அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபிப்பதும், அதிகமாக தேவ சமூகத்தில் வேத வசனங்களை தியானிக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உதவிகளை செய்வீராக. அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த ராத்திரி. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுயத்தை, எங்கள் இச்சையை, எங்கள் ஆசைகளை, எங்கள் விருப்பங்களை அடங்கணும்ப்பா. எங்கள் சுயம் அடங்கணும், எங்கள் எமோஷன் அடங்கணும், எங்கள் ஆசைகள் அடங்கணும், டிசையர்ஸ் அதெல்லாம் மட்டுப்படணும்ப்பா. ஆண்டவரே, இச்சைகள் உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் விரும்பும் போது அதை அடங்கணும்ப்பா. எங்கள் எமோஷன்ஸ் அடங்கணும், எங்கள் வார்த்தைகள் அடங்கணும். தகப்பனே, நீர் அடங்கி ஆள உதவி செய்யுங்க. நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, எங்களால் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணும்படி இந்த ராத்திரி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இதில் நாங்கள் மாஸ்டர் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்களோ, எப்படி அந்த சோதனையை ஜெயிச்சிங்களோ, சிலுவையில் எப்படி ஜெயிச்சிங்களோ, நாங்களும் அப்படியே செய்ய நினைக்கிறோம்ப்பா. இந்த முழு வேதாகமத்திலும் ஹிஸ்ட்ரியிலும் உண்மை போல ஒரு மாஸ்டர் பண்ணவங்க, சுயத்தை ஆண்டவரை ஜெயிச்சவங்க இந்த பூமியிலே இல்லைப்பா. அதனால எந்த பரிசுத்த ஆவியானவர் உமக்கு உதவி செய்தாரோ அதே ஆவியானவர் எங்களுக்கும் உதவி செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த ஞானத்தையும் இந்த வெளிச்சத்தையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. Let things get transformed as they are going to get transformed. ஆண்டவரே, அந்த மறுரூபம் இவர்களுக்குள் முதலாவது உண்டாகி இவர்கள் வழியாக இவர்கள் குடும்பம், இவர்கள் எல்லைகள், இவருடைய ஊழியங்கள், இவருடைய தலைமுறைகளுக்குள்ளாக அது கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.